தோழர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது மார்க்சிய சிந்தனை மையத்தின் டிசம்பர் மாத முதல் அமர்வு. கூட்டத்தின் தலைப்பு இந்திய இன்சூரன்ஸ் துறை இன்று. நம்முடன் பேச இருப்பவர் தோழர் அறிவுக்கடல். ஏற்கனவே பல தலைப்புகளை எடுக்கும்போது அதே ஆழமாக பேசக்கூடிய தோழர். இப்போ அவரோட துறையிலேருந்து எடுத்திருக்கிறாங்க. இன்னும் டெப்தா விரிவா பேசுவாங்க. எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கிறதுனால கூட்டம் தொடங்கும் போதே நிறைய பேர் கட கட கடன்னு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தேவையான தலைப்பு கூட. ஏன்னா இன்சூரன்ஸ் பண்ணாதவங்க போடாதவங்க யாருமே இங்க இருக்க போறது கிடையாது. ஏதாவது வகையில இன்சூரன்ஸ்ன்றது எல்லாரோட தொடர்புலயும் இருக்கிறதுனால இது பொதுவாக எல்லாருக்கும் மார்க்சியம் இருக்க எல்லாருக்குமே தேவையான தலைப்பா இருக்கு. அதனால எல்லாரும் பயனுள்ளதா இருக்கும். தோழரை பற்றி குமரன் தோழர் ஒரு சிறு உரையாற்றுவாங்க. நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். தோழர் அறிவுக்கடலை உங்களுக்கு அறிமுகமான தோழர் தான். நம்ம அவரை பற்றி தனியாக அறிமுகப்படுத்த தேவையில்லை. பல ஆண்டுகள் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனுடைய தொழிற்சங்க நடவடிக்கைகள்லையும் வேற தொழிற்சங்கங்கள் அது இல்லாமல் வேற நெல் அரவை மில் தொழிலாளர்கள் உடைய தொழிற்சங்கங்கள் இதிலெல்லாம் விளையாட்டிருக்காரு. அதனால அவர் இன்சூரன்ஸ் துறை மட்டும் இல்லை, அதில் இருக்க தொழிலாளர்கள் பிரச்சனையை பற்றியும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச போவார் அவரு. வழக்கமா நீங்க அறிவுக்கடலுடைய உரைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு ரிசர்ச் பேப்பர் மாதிரி இருக்கும். அவர் சிவலிங்கம் ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். அவர் எல்லாமே ஃபுல் ஆஃப் டேட்டா ரிசர்ச் மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட கிராஃப்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி தான் அவருடைய உரைகள் இருக்கும். எந்த டாபிக் எடுத்தாலும் இன்னைக்கு கேட்கவே வேண்டாம், இது அவருடைய துறை. அதில் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஈவன் இந்த சப்ஜெக்ட் கூட ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாரு. அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எல்லாருக்கும். அந்த அளவுக்கு ஆழமாகவும் நமக்கு தேவையான விஷயங்கள் பலவும் இருக்கும். மார்க்சிய சிந்தனை மையத்துடைய கூட்டத்தை பத்தி சொல்லணும்னா, நீங்க அதுல அந்த கூட்டத்துல நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களோட ஒத்து போறவராக இருக்கலாம், இல்ல அதற்கு மாறுபட்ட கருத்து உள்ளவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பல புதிய விஷயங்கள் கிடைக்கும். அதுக்கு ஷுவர், நீங்க எந்த மீட்டிங்ல போனாலும் பல புதிய விஷயங்கள் நீங்கள் இதுவரை கேள்விப்படாதது, அதே சமயத்துல முக்கியமான விஷயங்கள் பல கிடைக்கும். அது நம்ம கூட்டத்தினுடைய சிறப்பு. நம்ம இப்ப பெரும்பகுதி இந்த மாதிரியான பொது தலைப்புகள் தான் எடுத்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நம்ம மார்க்சியத்தினுடைய அந்த கோர் சப்ஜெக்டும் ஏதாவது எடுத்து பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போன மாசம் நம்ம மீட்டிங் எதுவும் நடத்த முடியல. அதற்கு பல காரணங்கள். முக்கியமான காரணம் சரியான பேச்சாளர்கள் கிடைக்கல. இப்ப திரும்ப திரும்ப நாங்களே பேசிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கொஞ்சம் சரி போடுற மாதிரி தோன்றதுனாலையும், அப்புறம் கொஞ்சம் ஒரு கேப் போடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுனாலே தான் போன மாசம் நடத்த முடியல. இனிமேல் வரும் மாதங்களில் வருங்காலங்களில் மாசம் 2 கூட்டம் நடத்துறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம். தோழர்களும் பெருந்திரளா எல்லாம் கலந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகளை, சந்தேகங்களை கேட்டு மேலும் இந்த கூட்டத்தை சிறப்பிக்குமா கேட்டுக்கொள்கிறேன். தோழர் அறிவுக்கடல் அவர்களை பேசுமாறு நினைக்கிறேன். தோழர் அறிவுக்கடல். எடுத்துக்கிறேன். தினேஷ், ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கு இல்லையா? ஆயிருக்கு தோழர், ஷேர் ஆயிருக்கு சார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தினுடைய 5வது பார்ட். அது பொதுவா ரேஸோடவே இருக்கிற படம். அந்த ரேஸை தாண்டின இடங்களுக்கு போயிடும் அடுத்தடுத்த பார்ட்ல. அந்த 5வது பார்ட்ல வின் டீசலும் பால் வாக்கரும் ஒரு ஸ்ட்ரீட் ரேஸ் நடக்கிற இடத்துக்கு போன உடனே வின் டீசல் சொல்ற டயலாக், ஹோம் ஸ்வீட் ஹோம். அப்படி எனக்கு இது ஹோம் ஸ்வீட் ஹோம் இந்த தலைப்பு. மார்க்சிய சிந்தனை மையத்தினுடைய அரங்குல நிறைய தலைப்புகள்ல பேசியிருக்கிறேன். என் துறையை பத்தி பேசுங்கன்னு சிவலிங்கம் பல தடவை கேட்டுக்கிறார். ஆனா அன்றன்றைக்கு தேவையான தலைப்புகளை தேர்ந்தெடுத்தோமே தவிர அவர் நிறைய தடவை சிவலிங்கம் கேட்டு நான் தவிர்த்து இருக்கிறேன். என்னன்னா அந்த நேரத்துக்கு வேற ஏதாவது ஹாட் டாபிக் இருந்திருக்கும். அப்படியான நிலைமையில அதை தவிர்த்திருப்பேன். சிவலிங்கம் இருக்கும்போது பேச முடியலங்கிறது ஒரு பக்கம்.
ரெண்டாவது இந்த தடவை தோழர் குமரன் சொல்லும் போதுமே நம்ம கடைசியா பேசினப்ப அந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி ஒரு தலைப்பு பேசிடலாம். ஏன்னா அது கிரேட் டிப்ரெஷனுக்கு பிறகு வந்த நியூ டீல், யூஎஸ்ல இருந்த நியூ டீல், அதை பேஸ் பண்ணி வந்த ஸ்கீம் அது. அதை பத்தி நாம பேசணும் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஆனா என்னன்னா, தேதியை முடிவு பண்ணின பிறகு இந்த இடைப்பட்ட காலத்துல அரசாங்கம் காப்பீட்டு மசோதாவுக்கு, அதாவது காப்பீட்டு சட்டத்துக்கு ஒரு திருத்த மசோதாவை தயார் செய்துட்டு இருக்கு. அதுல ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. அதுல என்னோட கருத்துக்களை எங்க சங்கம் கேட்டதுனால அதை பத்தி நான் ஸ்டடி பண்ண வேண்டிய அவசியம் திரும்ப வந்துருச்சு. ஏற்கனவே 2022 அப்படி ஒரு திருத்தம் முன்மொழியப்பட்டு அதுக்கு வரிக்கு வரி விவரம் எழுதி கொடுத்திருக்கிறேன் நான். இருந்தாலுமே திரும்ப அதை படிக்க வேண்டிய அவசியம், ஒரு 173 பக்க டிராஃப்ட் அது. அதனால இந்த வேலை வந்துட்டதுனால எங்க துறையை பத்தியே பேசுறேன் தவிர இன்னைக்கு தலைப்பும் தேவையா இருக்கு அப்படின்னு குமரன்ட்ட சொன்னேன். எனக்கு நினைவு இருக்கு, 2004 நினைக்கிறேன். அப்போ பிஎஸ்என்எலுக்கு அந்த பொருட்கள், அவங்களோட கருவிகள் வாங்குறதுல அரசாங்கம் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரம். அந்த நேரத்துல பிஎஸ்என்எல் பத்தி ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அப்போ அந்த பிஎஸ்என்எலோட ஜிஎஸ்எம், அப்போ அனில் அம்பானுடைய ரிலையன்ஸ் வந்திருந்தது, சிடிஎம்ஏல இந்த டெக்னாலஜி, இதை பத்தி எல்லாம் ரொம்ப விளக்கமா ஒரு கட்டுரை தீக்குறதுல வந்திருந்தது. அதை பார்த்துட்டு ஒரு பெஃபியில இருந்து ஒரு பாலச்சந்தர் கூப்பிட்டு, அதை எப்படி உங்களுக்கு தொடர்பு இல்லாத இன்னொரு துறையில இவ்வளவு நாலேஜ் அப்படின்னு கேட்டார். என்னோட பழக்கம் எதை படிச்சாலும் அதை ஆழமா தெரிஞ்சுக்கணுங்கிறது. சோ பிற துறைகளையே இவ்வளவு ஆழமா படிக்கிறாலும் போது என் துறை கொஞ்சம் கூடுதலான தகவல்கள் தான் இருக்கும். அதை தாண்டி சொல்ல வேண்டிய தகவல்கள் கொஞ்சம் விளக்கமாக ஹிஸ்டரியோட சொல்ல வேண்டி இருக்கிறதுங்கிறதுனால வழக்கமா நான் எடுத்துக்கிற 75 நிமிடத்துல முடிச்சுக்க முயற்சி பண்றேன். தாமதமானால் 90 நிமிடம் வரை அது வரைக்கும் பொறுத்துக்கணுங்கிற வேண்டுகோளை வச்சிடறேன். அடுத்து ஒரு டிஸ்கிளைமர், இது சட்டப்பூர்வமான டிஸ்கிளைமர். இதற்கு முன்னாடியான கூட்டங்கள்ல நான் ஒரு டிஸ்கிளைமர் ஏதாவது சொல்லுவேன், என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு. இது ஒரு சட்டப்பூர்வமான பொறுப்பு துறப்பு. என்னன்னா, ஐஆர்டிஏ இருக்கிய காப்பீட்டு துறை ஒழுங்காற்று ஆணையம், ஐஆர்டிஏவை பொறுத்தவரையில எல்ஐசியிலேயோ அல்ல பிற இன்சூரன்ஸ் நிறுவனங்களிலேயோ வேலை செய்கிறவர்கள் வெளி ஊடகங்களிலோ வெளி இடங்களிலோ பேசும்போது அல்லது எழுதும் போது பங்கேற்கும் போது அப்போ ஒரு சட்டப்பூர்வமான டிஸ்கிளைமர் ஒண்ணு கொடுக்கணும். நாங்கள் எங்கள் நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிற தகவல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான தகவல்களை நாங்க வெளியே சொல்லலைங்கிற டிஸ்கிளைமர் கொடுக்கணும். அந்த வகையில இப்ப நான் இந்த உரையில சொல்ல போற தகவல்கள் எதுவும் எல்ஐசியினுடைய நிறுவனத்துக்குள்ள தனிப்பட்ட முறையில தெரிஞ்சு வெளியே தெரியாத தகவல்கள் எதுவுமே கிடையாது. அத்தனையுமே பொது வெளியில கிடைக்கிற எல்ஐசியோ ஐஆர்டிஏவோ அல்லது நிதி அமைச்சகமோ அரசாங்கமோ இப்படி பகிர்ந்துகிட்ட தகவல்களும் அதை தவிர பொதுவா பொது வெளியில கிடைக்கிற தகவல்களும் தான் இருக்கும் அப்படிங்கிற டிஸ்கிளைமரை சொல்லிட்டு தொடங்க வேண்டி இருக்கிறது. இப்போதே உரைக்கு போயிடலாம் தோழர். இன்சூரன்ஸ்ங்கிறத பொறுத்தவரையில நம்ம முதல்ல அறிமுகம் தேவையா இருக்கு. பொதுவா இந்தியாவில் இன்சூரன்ஸ் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்சது, வண்டியோட பாலிசி, டூ வீலரோட பாலிசியை ரெனியூ பண்ண வேண்டியிருக்கும். அந்த பாலிசியை எடுத்துக்கிட்டு எல்ஐசி ஆபீஸ்க்கு இந்த பாலிசியை ரெனியூ பண்ணணும், இது வண்டியோட எல்ஐசி அப்படின்னு வருவாங்க. நம்மளை பொறுத்தவரையில எல்ஐசி இஸ் சினானிமஸ் வித் இன்சூரன்ஸ் இன் இந்தியா. நீங்க இன்சூரன்ஸுங்கிறத எல்ஐசின்னு சொன்னாதான் புரியும், இன்சூரன்ஸ் சொன்னா கூட புரியாது. அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பழக்கப்பட்டு போன பிரபலமான பரிச்சயமான பெயர் எல்ஐசி மட்டும்தான் இன்சூரன்ஸுக்கு இந்தியால. ஆனா அதுவும் கூட எப்படின்னா ஒரு சிறு சேமிப்பு மாதிரி, எல்ஐசியில பணம் சேர்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்படியான ஒரு வடிவம் தான் நமக்கு ரொம்ப பரவலா தெரிஞ்சிருக்கிற வடிவம். ஆனா உண்மையில இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இழப்பை பகிர்ந்து கொள்வதுதான். அதாவது ஒருத்தருக்கு ஏற்படுகிற இழப்பை ஒரு கூட்டா ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட இன்சூரன்ஸ்ங்கிறது. அந்த சந்தானம் நியூ இயர் பார்ட்டிக்கு போய் டிக்கெட் வாங்குறதுக்கு கேட்பாரு இல்லையா, அந்த பொண்ணு ராகமா 39,999 ஒன்லின்னு சொன்ன பிறகு ஒரு பார்ட்டிக்கு 40,000 சந்தான புலம்பிக்கிட்டு 40 பேர்ட்ட 1000 ரூபாய் கேட்கலாமாம்பாரு. அந்த சிம்பு சந்தானம் கூட இருந்துகிட்டு இல்ல 40,000 பேர்ட்ட ஆளுக்கு 1 ரூபாய் கேட்கலாம் பாரு இல்லையா. கிட்டத்தட்ட அந்த வகையில தான் நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா பணத்தை வச்சிருந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டா அது இன்சூரன்ஸ். இந்த படத்துல இருக்கு இல்லையா, ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 2 பேருக்கு பிரச்சனை அதை அவங்க எல்லாரும் பிரிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் இழப்பை ஈடு செய்ய கூட்டாக சேர்ந்து அந்த இழப்பை ஈடு செய்து கொள்வது இன்சூரன்ஸ், அவ்வளவுதான். என்ன பிரச்சனைன்னா, பிரீமியம்னு ஒண்ணு கொடுப்போம், இழப்புன்னு ஒண்ணு நடக்கலைன்னா எதுவுமே கிடைக்காது. செத்து போலேன்னா கிடைக்காதாம எங்க ஆபீஸ்ல பேசுற கஸ்டமர்ஸை நானே பார்த்திருக்கிறேன். அப்படின்னா அப்படி இருந்தால் கிடைக்காது அப்படிங்கிற நிலைமையில இல்ல நீங்க உங்க சேமிப்பும் சேர்ந்து அதுல சேர்ந்து வரணும் அப்படின்னு வந்ததுதான் எல்ஐசியோட வடிவம்.
அதனால ஒரு சேமிப்பும் சேர்ந்து அதை என்டோமெண்ட் அப்படின்னு சொல்றோம், என்டோமெண்ட் பாலிசின்னு அப்படி சேர்த்து தர்றது எல்ஐசியினுடைய வடிவம். அந்த வடிவம் தான் இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு இன்சூரன்ஸை எடுத்துக்கிட்டு போச்சு அப்படிங்கறதுதான் உண்மையான தகவல். ஆனா வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இன்சூரன்ஸ்ங்கிறது கப்பல்கள்ல வணிகம் தொடங்கிய காலத்துல கப்பல் கவிழ்ந்துருச்சு, நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா, கன்னத்துல கை வச்சிருந்தா கப்பல் கவிழ்ந்துருச்சான்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி கப்பல் கவிழ்வது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இழப்பு. சோ அந்த பெரிய இழப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அந்த காலத்துல வந்ததுதான் இன்சூரன்ஸ் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. என்னன்னா மாடர்ன் இன்சூரன்ஸ், அதாவது இப்ப இருக்கிற வடிவத்திலான இன்சூரன்ஸோட தொடக்கம் யூரோப்பினுடைய என்லைட்மெண்ட் ஏரா, அறிவொளி காலம்னு சொல்லுவோம், அந்த பீரியட். அப்படியான காலத்துலதான் இன்றைய நவீன இன்சூரன்ஸ் தொடங்குது. லண்டன்ல கிடைச்ச டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில பார்த்தா 17வது நூற்றாண்டுல கப்பல் காப்பீடு தொடங்கி இருக்கிறதா நமக்கு இப்ப, அதாவது நம்பக தகுந்த அளவுக்கு டாக்குமெண்ட் கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையில இன்சூரன்ஸ்ங்கிறது இன்றைய அல்லது மாடர்ன் வடிவத்துல இல்லாம ரொம்ப பழைய காலத்திலேயே இருந்திருக்கு. நான் இதற்கு முந்தைய உரைகள்ல சொல்லியிருக்கேன், ட்ரேட் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு முந்தியது ட்ரேட். அதாவது மனுஷன் ஹண்டர் கேதரரா இருந்த காலத்திலேயே காட்டோட தங்கள் பகுதியில கேதர் பண்ண பழங்களை இன்னொரு பகுதியில கொடுத்துட்டு அங்க கிடைச்சதை பரிமாற்றிக்கிறது மொழிக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. அந்த பரிமாற்றத்துக்கு பேரம் உட்பட மொழிக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அது டம் பார்ட்டர் அப்படின்னு, அதாவது சைகையிலேயே அவங்க பார்ட்டர்ல பரிமாற்றம் செய்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இதற்கு முன்னாடியே நான் சொல்லி இருக்கிறேன். அதனால அந்த காலகட்டத்திலேயே கணக்கு வழக்கம் வந்துருச்சு. அதாவது கணக்கு வழக்குங்கிறது ரொம்ப முன்னாடியே வந்துருச்சு. கணக்குக்கு முன்னாடி கூட இல்ல, நம்பர்லாம் வரதுக்கு முன்னாடியே கணக்கு வழக்கு வந்துருச்சு. கணக்கு வழக்கு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பழைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அல்லது பழைய முறை அப்படின்னா டாலிஸ்டிக்கை தான் சொல்றாங்க. அந்த டாலிஸ்டிக் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கிடைச்சதுல ரொம்ப பழைய டாலிஸ்டிக்ங்கிறது ஒரு லெபோம்பா போன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஏதோ ஒரு மிருகத்தினுடைய எலும்பு, அந்த எலும்புல கீறி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு கீரலுக்கும் ஒரு மதிப்பு உண்டு. இது ஒரு கணக்கு. அந்த காலத்துல நம்ம குகையில செவுத்துல கோடு போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா கரியில, அந்த மாதிரி இவங்க எலும்புல கையில எடுத்துட்டு போற மாதிரி கையில எடுத்துட்டு போற ஒரு ரெஜிஸ்டர்னு வச்சுக்கணும். அப்படியான கணக்கு. இந்த எலும்பினுடைய வயசு என்ன தெரியுமா? 44,200 ஆண்டுகளுக்கு முந்தையது. நல்லா தெரிஞ்சுக்க, விவசாயம் ஒரு 14,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான். அதனால கணக்கு வழக்கு ரொம்ப காலம் முன்னாடியே வந்துருச்சு. அந்த கணக்கு வழக்கு அதன் பிறகு விவசாயத்துக்கெல்லாம் விவசாயத்தோடு உபரி சேமிச்சு, எப்போ உபரி சேமிக்கப்படுதோ அப்போ உபரியை பரிமாற்றிக்க கமடிட்டி மணி அந்த கமடிட்டி மணியை தாண்டி நீங்க பரிமாற்றத்தில் இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து யுனிவர்சல் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்பட்டு அதுக்கு தங்கம் பின்னாடி பணம். இப்படிதான் இந்த வரிசை பணம் நேற்று இன்று நாளை உரையெல்லாம் ரொம்ப தெளிவா விளக்கி இருப்பேன், ரொம்ப தூரம் அதுல போக வேணாம். அப்போ எப்போ அதை சேமித்து வைக்க முடியும் என்கிற இடம் வருகிறதோ அதன் பிறகுதான் இழப்பை பற்றிய கவலையும் வருகிறது, தனிச்சொத்தோட சேர்ந்து வருதுன்னு எடுத்துக்கலாம். அதை என்னதான் பகிர்தல், அதாவது இழப்பை பகிர்தல் அப்படிங்கிறதுனால இது ஒரு பொது உடைமை முறையான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை. தனிச்சொத்து உடைமையில தனிப்பட்ட ஒருத்தருக்கு வருகிற இழப்பை அதை எப்படி ஒரு குழு அமைச்சு பகிர்ந்து கொள்வது, அதாவது ஒரு தனி சொத்தை பாதுகாக்கிறதுக்கான வழி அப்படிங்கிறதுனால இது ஒரு பொது உடைமை களம் சார்ந்த இடம் கிடையாது. இது பொது உடைமை வரும்போது இன்சூரன்ஸ் இல்லாம போயிடும். அதை இப்பயே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியிருக்கு. அடுத்து அப்படி ஈடு செய்ய வந்த இன்சூரன்ஸ் எப்ப வந்திருக்கும் அப்படின்னா நமக்கு அதற்கான ஆதாரங்கள் இல்லை. என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப பழைய காலத்து பாபிலோனிய, சீன, தென்னிந்திய வணிகர்கள், தென்னிந்தியான அந்த குறிப்பிலே இருக்குது, ஸ்பெசிபிக்கா சொல்லிடுறேன், தென்னிந்தியாவில வணிகம் பண்ணினவங்க, ட்ரேட்ல ஈடுபட்டவர்கள் கிமு 3000-2000 காலகட்டத்திலேயே இழப்பை பகிர்ந்து கொள்ள அவங்களுக்குள்ள மெக்கானிசம் வச்சிருந்திருக்கிறாங்க. சோ இன்சூரன்ஸுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கிற மிக பழைய வடிவம் அதுதான். அதை தாண்டி ரொம்ப பழைய எழுதப்பட்ட சட்ட வடிவமான கோட் ஆஃப் ஹமுராபி இருக்கு இல்லையா, இது கோட் ஆஃப் ஹமுராபி. அப்ப பேப்பர் இதெல்லாம் கிடையாது, கல்லுல செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் முழுமையா கிடைச்சிருக்கிற ரொம்ப பழைய எழுதப்பட்ட சட்டம் இந்த உலக வரலாற்றிலேயே. இந்த கோட் ஆஃப் ஹமுராபிலேயே பிரிவுகள் 100-105 திருட்டாலோ இயற்கையாலோ இழப்பு ஏற்பட்டால் கடனை திருப்பி, அதாவது ஒரு பிசினஸ் பண்றது கடன் வாங்குறேன், நீங்க அது லாஸ் ஆயிடுச்சு திருப்பி தர வேணாம் அப்படிங்கிறதுக்கு. அதாவது இன்றைய இன்சூரன்ஸ் அன்னைக்கு ரா ஸ்டேட்ல ஒரு ரா தமிழ்ல என்ன சொல்றது, இந்த பண்படாத வடிவத்தில் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அதே சட்டத்துல 235-240 கப்பல்ல போய் இழப்பு ஏற்பட்டா என்ன பண்ணுங்கிறது இன்னும் கூடுதலா போய் அந்த சட்டத்தினுடைய 126வது பிரிவு பொய்யா கிளைம் பண்ணினா அதுக்கு தண்டனை கூட சொல்லியிருக்கு.
இன்றைக்கு வரைக்கும் இன்சூரன்ஸ் துறையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஃபால்ஸ் கிளைம் தான். இந்த ஃபால்ஸ் கிளைம் இன்றைக்கு ஒரு 3800 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்திருக்குங்கிற அளவுக்கு இன்சூரன்ஸ் பழமையானது. அடுத்தது மேரிடைம், அதாவது கப்பலுக்கான இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வடிவத்துக்கு ஓரளவுக்கு நடைமுறை வடிவத்துக்கு வந்து கிமு 1800 காலகட்டத்தில் ரோட்ஸ் தீவுகள்ல இதை பத்தி எழுதின சட்டம் கிடைக்குது. லெக்ஸ் ரோடியா அப்படிங்கிறாங்க. இது ரோட்ஸ் தீவுகள்ல இந்த ரோடஸ் அப்படின்னு எழுதியிருக்கு. ரோட்ஸ் தீவுகளை குறிக்கிறது. கப்பலுக்கான இன்சூரன்ஸ்ங்கிறதுனால இந்த படத்தை அதுக்காக குறிப்பிடுறாங்க. இது அந்த சட்டத்தினுடைய லெக்ஸ் ரோடியாவினுடைய வடிவம், அதோட உருவகப்படுத்தப்பட்ட வடிவம் இது. அதுல இந்த லெக்ஸ் ரோடியாவிலேயே அந்த காலத்திலேயே ஜெனரல் ஆவரேஜ், அதாவது வந்து ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் ஜெனரல் ஆவரேஜ், அதாவது ஒரு கப்பல்ல சரக்கு ஏத்திட்டு போறாங்க, கப்பல்ல போகும்போது கடல்ல சரக்கு கப்பல் கவிழ்ந்துடுற வாய்ப்பு இருக்கு, புயல் அடிக்குது இல்ல கப்பல் வெயிட் தாங்காம தடுமாறுதுன்னா கொஞ்சம் எடையை குறைச்சா கப்பல் மொத்தத்தையும் காப்பாத்தலாம்னா கொஞ்சம் சரக்கு அள்ளி கப்பல் கடல்ல போட்டுருவாங்க. இந்த அள்ளி போடுற சரக்கு அந்த நேரத்துக்கு யாரோட போடுறது, எல்லா பேர்லயும் ஒவ்வொரு மூட்டையை தூக்கி போடு அல்லது எல்லாத்தோடலையும் ஒவ்வொரு கண்டெய்னரை தூக்கி போடுன்னு பார்க்க நேரம் இருக்காது. அத முதல்ல வசதிப்படுறத தள்ளி விட்டுருவாங்க, கப்பலை காப்பாத்திடுவாங்க. கரைக்கு வந்த பிறகு யாருடைய சரக்கு அப்படி இழப்பாகி இருக்கிறதோ அவங்களுக்கு மற்றவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி ஆவரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் ஜெனரல் ஆவரேஜ். இந்த ஜெனரல் ஆவரேஜ் எப்ப கிமு 1800 கிடைப்பட்ட காலத்துல இந்த லெக்ஸ் ரோடியால அப்பயே வந்துருது. இந்த டெக்ஸ்ட் படிக்க கொஞ்சம் சிரமமா இருந்தா கூட எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். இஃப் ஆஃப்டர் ஷிப் ஹாஸ் பீன் லைட்டன்ட் பை த்ரோயிங் தி மெர்கண்டைஸ் ஓவர் போர்டு, it should be lost and the merchandise of others should be recovered by divers. It has been settled that he who threw his property overboard for the purpose of saving the ship will be entitled to an account of the same. இது அந்த ஒரு பாரா மட்டும் நான் படிச்சு காட்டியிருக்கேன். இது எப்ப கிமு 800 இருந்து 1000 அந்த காலகட்டத்திலேயே, அதாவது இன்றைக்கு ஒரு 3000 வருஷத்துக்கிட்ட அவ்வளவு பழைய காலத்துல இதுவும் வந்துருது. அதை தாண்டி கிபி 220 காலத்தையே ரோமானிய சட்டங்கள்ல மார்டாலிட்டி டேபிளே வந்துருது. மார்டாலிட்டி டேபிள்ங்கிறது ஒரு எந்த வயசுல எவ்வளவு பேர் இறந்து போக வாய்ப்பு இருக்கு, இதை இந்த அடிப்படையில தான் லைஃப் இன்சூரன்ஸே இயங்குது. மார்டாலிட்டி டேபிளே கிபி 220 காலத்துல வந்துருது. ரோமன் எம்பையரோட இறுதி கால சட்டங்கள்ல ஃபீனஸ் நாட்டிகம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இது லாட்டின்ல இருக்கு, படிக்கிறதுல நமக்கு சிரமம் இருக்கு. ஃபீனஸ் நாட்டிகத்துக்கு வேற ரெப்ரசன்டேட்டிவ் இமேஜ் எனக்கு கிடைக்கலங்கிறதுனால இதை எடுத்திருக்கிறேன். அதாவது கடல் கடன் பேர். ஃபீனஸ் நாட்டிகம்னா கடல் கடன்கள், அதான் சி லோன்ஸ் தான் சொல்றாங்க. அதை கப்பல் பாதுகாப்பா திரும்பினா மட்டும் திருப்பி கொடுத்தா போதும், ஆனா வட்டி கண்ணாப்புதான் இருக்கும். நீங்க நாட்டுக்குள்ள வியாபாரம் பண்றவங்களுக்கு கொடுக்குற கடனை விட இதுக்கு நிறைய வட்டி இருக்கும். ஒருவேளை கப்பல் கவர்ந்து போச்சுன்னா நீங்க கடனை திருப்பி தர வேணாம், அதாவது ரிஸ்க்குக்கும் சேர்த்து அப்படிங்கிற மாதிரியான வடிவம் அப்பயே இருக்கு. 13ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில கடனையும் இன்சூரன்ஸையும் பிரிச்சுட்டாங்க. கப்பல் உரிமையாளர்கிட்ட ஒரு அந்த கப்பலோட ஓனர்கிட்ட ஒரு அமௌண்ட் கட்டிடுவாங்க. அவரு லாஸ் வந்துச்சுன்னா அவரு திருப்பி கொடுப்பாரு, பிரீமியத்தை அவர் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா அவருக்கு. இப்ப கிட்டத்தட்ட இந்த இன்சூரன்ஸ் மாதிரி 1293 இந்த கட்டண தொகையை வசூல் பண்ணி போர்ச்சுகீசிய வணிகர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தனியா ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்குமே இன்சூரன்ஸ்ல ரிஸ்க் பூல்னு கிரியேட் பண்றோம். அந்த ரிஸ்க் பூல் வடிவம் அப்பயே வந்துருது. அதை செய்த இடம் போல்சா டி கமர்ஷியோ அப்படிங்கிறது. இன்றைக்கு அந்த இடத்தினுடைய பெயர்ல கட்டிடம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், போல்சா டி கமர்ஷியோ அந்த கட்டிடத்துல போட்டிருக்கோம். இது அவங்க இதை செய்த இடம். கிட்டத்தட்ட இன்றைய மியூச்சுவல் இன்சூரன்ஸ் கம்பெனியோட வடிவம். மியூச்சுவல் இன்சூரன்ஸ்னா அதுக்கு யாரும் முதல் போட்டு கம்பெனி தொடங்க மாட்டாங்க, எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு அவங்களோட ரிஸ்கை கவர் பண்ணிக்குவாங்க. அதுல ஒரு அமௌண்ட் செலவுக்கு எடுத்துக்குவாங்க. அதுதான் முதல், எல்லாமே அதுவே தான், தனியா யாருக்கும் அதுல ஓனர்ஷிப்பே இருக்காது. இதுதான் மியூச்சுவல் இன்சூரன்ஸ்ங்கிற வடிவம். இந்த மியூச்சுவல் இன்சூரன்ஸுக்கு ரொம்ப உதாரணம் என்னன்னா லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன்ங்கிற இன்றைக்கும் இருக்கிற ரொம்ப பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி. அது கம்பெனியே கிடையாது, பார்ஷியலி மியூச்சுவலைஸ்டு மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கறதா இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பேரு. அதுக்கு ஓனர் யாரும் கிடையாது, முதலாளியே கிடையாது, இன்னும் சொல்ல போனா அது கம்பெனியே கிடையாது அப்படிங்கிற வடிவம். கிட்டத்தட்ட சரியா சொன்னா எல்ஐசி கூட இதே வடிவம் தான். ஏன்னா எல்ஐசியை நேஷனலைஸ் பண்ணும்போது நேஷனலைஸ் பண்ணப்பட்ட கம்பெனிகள் இருக்கு இல்லையா, அதுல பல கம்பெனி நஷ்டத்துல இருந்தது. அந்த நஷ்டத்துல இருந்த கம்பெனியோட அதுல பாலிசி எடுத்திருந்தவங்களுக்கும் பணம் தரணுங்கிறதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு 5 கோடி ரூபாயை கையில கொடுத்து இதை வச்சுக்கிட்டு சமாளிக்க பான்றது எல்ஐசியை. ஆனா அந்த 5 கோடிக்கு பிறகு எல்ஐசி வருஷா வருஷம் அதுல இருந்து லாபம் ஈட்டி அந்த லாபத்துல கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்குது. இப்போ ரொம்ப உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா போன ஒரு வருஷத்துல கவர்மெண்ட் கொடுத்த லாபத்துல கொடுக்குற டிவிடெண்ட்,
அந்த டிவிடெண்ட் 6103.62 கோடி, 6100 கோடியை 5 கோடி ரூபாய் போட்ட ஆளுக்கு கொடுத்துருக்கிறோம். ரொம்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா முதல் 2-3 வருஷத்துல கொடுத்த டிவிடெண்டையே நான் அசலுக்கு வர வச்சுட்டேன், கவர்மெண்ட் வர வச்சுட்டு இது மியூச்சுவல் கம்பெனின்னு சொல்லியிருக்கணும். ஆனா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா 2000 தனியார் கம்பெனிகளை அனுமதிக்கும் போது மினிமம் கேபிட்டல் 100 கோடின்னு சொன்னதுனால இந்த எல்ஐசி கொடுத்ததுல இருந்தே ஒரு 95 கோடியை திருப்பி கொடுத்து, அந்த வருஷம் கொடுத்ததெல்லாம் அதிகம், 95 கோடியை திருப்பி கொடுத்து எல்ஐசியில முதல்ல நாங்க 100 கோடி ஆக்கிட்டோம். அதனால இனிமே எனக்கு அதுல 100 கோடிக்கு பங்கு உண்டுன்னு சொல்லி அந்த 100 கோடியை கணக்கு வச்சுக்கிட்டு தான் இப்ப 3.5% எல்ஐசியோட ஷேரை வித்தது. இல்லப்பா இது மியூச்சுவல் கம்பெனியாதான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற எதிர்ப்பையும் எங்கள் சங்கத்தின் சார்பில் பதிவு செய்தோம். அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. சரி, அதை விட்டு நம்ம வரலாறுக்கு வந்துருவோம். 1310 ப்ரூஜஸ் அப்படிங்கிறது பெல்ஜியம்ல இருக்கிற ஒரு நகர். அது அங்க வந்து அப்ப மேரிடைம் ட்ரேட் நிறைய இருந்திருக்குது. அந்த நகரத்துல சேம்பர் ஆஃப் அஷ்யூரன்ஸ்ங்கிறது தொடங்கி இருக்கிறாங்க. அடுத்து முதல் எழுத்துப்பூர்வமான கான்ட்ராக்ட், இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட் ரெக்கார்டடா டாக்குமெண்டரியா இருக்கிறது 1343 பிப்ரவரி 13 இத்தாலியினுடைய பைசா நகரத்துல தொடங்கப்பட்டிருக்கு. அதை தவிர முதல் தனி இன்சூரன்ஸ் கான்ட்ராக்ட், அதாவது கடன் தொடர்பு இல்லாம வேற எதுவுமே இல்லாம இன்சூரன்ஸ் மட்டுமே, இதுக்கு இழப்பு ஏற்பட்டால் நாங்க இழப்பீடு தருவோம் அப்படிங்கிறது, அதுவும் இத்தாலியில ஜெனோவாவில 1347. இன்சூரன்ஸ் பற்றிய முதல் நூலுங்கிறது அதன் விதிகளை பற்றி எழுதப்பட்டு இருக்கிறது. ஆன் இன்சூரன்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ் பெட்ஸ், நல்லா பாத்துக்கோங்க, மெர்ச்சன்ட்ஸ் பெட்ஸ் அது ஏங்கிறத பின்னாடி சொல்றேன். 1488 எழுதப்பட்டு 1552 பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. பெட்ரோடி சாண்டாரம் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறார். 1666 லண்டன்ல ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுது. என்னோட இந்நாள் இதற்கு முன்னால் நூல்ல இதை பத்தின விளக்கம் இருக்கும். ஒரு கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிடப்படுகிறது. இந்த படம் அந்த ஃபயருக்கான ஒரு கேன்வாஸ் ஓவியம், அது அந்த காலத்துல வரையப்பட்ட ஓவியம். அது அந்த ஃபயர்ல தீ விபத்துல இறந்தவர்கள் அதாவது எரிஞ்ச வீடுகள் 13,000 வீடு, 13,000 வீடுகள் எரிகிற அளவுக்கு ஒரு பெரிய தீ விபத்து. அந்த தீ விபத்துல இறந்தவர்கள் எத்தனை பேர் அரசாங்கம் பதிவு பண்ணிருக்கு தெரியுமா? 6 பேர். 6 பேர். என்னோட இந்நாள் இதற்கு முன்னால் நூல்ல எழுதியிருப்பேன். அப்படின்னா யாரெல்லாம் மனுஷங்கன்னு நீங்க பார்த்தாங்கன்னு தெரியல. சாதாரண மனிதர்களை மனிதர்களாகவே பார்க்கல, பிரபுக்களை மட்டுமே மனிதர்கள் எண்ணி இருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் ஏழைகள் இருந்த பகுதியா இருக்கும். 13,000 வீடு எரிஞ்சு எத்தனை பேர் செத்தாலும் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு அதுல எழுதியிருப்பேன். உண்மையா அப்படித்தான் இருந்திருக்க முடியும். ஆனா என்னன்னா இந்த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் கொண்டு வந்த மாற்றம் இருக்குல்ல, அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க ஃபயர் இன்சூரன்ஸ் வருது ரொம்ப தீவிரமா. கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சு இங்க பாரு தீ பிடிச்சா நாங்க காப்பாத்துறோம் அப்படின்ட்டு இது பண்றாங்க. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, வீடு எரிஞ்சு போனா காசு தரணும்ல வாங்கின பிரீமியத்துல இருந்து. அதனால அந்த ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனிய பக்கத்துல ஜெர்மனியில இது அந்த தண்ணி தீ அணைக்கிற கருவி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது, கையில பம்ப் வச்சு தண்ணி அடிக்கணும், அந்த மாதிரி ஒரு கருவி அங்க போய் வாங்கிட்டு வராங்க. அதுக்கு பிறகு 1672 அந்த பிளெக்சிபிள் ஹோஸ் எல்லாம் ஜெர்மனியில தான் தயாராகுது. போய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு தீ அணைப்பு துறையே காப்பீட்டு நிறுவனங்கள் வச்சிருக்காங்க. அங்க இருந்த ஃபயர் இன்சூரன்ஸ் கம்பெனி தீ அணைப்பு துறையை வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தீ பிடிச்சிருச்சுன்னா எல்லா கட்டிடத்துலயும் இவங்க எங்கிட்ட பாலிசி எடுத்திருக்காங்க, இந்த கம்பெனி எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க கம்பெனியில பாலிசி எடுத்த வீட்டுக்கு தீ பிடிச்சா வந்து அணைச்சிட்டு போயிடுவாங்களாம். அடுத்த வீட்டை கண்டுக்க மாட்டாங்களா, இவங்க வீட்டுக்கு வந்து இவங்க இன்சூர் பண்ணிருக்க வீட்டுக்கு வரும்னா மட்டும்தான் அணைப்பாங்களா. இப்படி எல்லாம் அப்ப நடந்திருக்கு. ஆனா இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, லண்டன்ல வேற இடங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல தீயணைப்பு துறை வந்திருக்கு. இது ஒன்றும் அப்படி சொல்ல வேண்டியதில்லை. ஆனா லண்டன்ல இருக்கிற தீயணைப்பு துறை உருவாவதுல இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தான் பங்கேற்று இருக்கிறாங்க. லண்டனுடைய அதிகாரப்பூர்வமான அந்த அரசினுடைய தீயணைப்பு துறை லண்டன் ஃபயர் பிரிகேடுங்கிறது 1833 தான் வருது. லண்டன் கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன் 1666 நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 160-170 வருஷம் கழிச்சு தான் அது வருது. 167 வருஷத்துக்கு பிறகுதான் அது வருது. இதுக்கடையில இன்சூரன்ஸ் கம்பெனி தான் தீ அணைக்கிற வேலையை செஞ்சிருக்கிறாங்க. 1676 ஜெர்மனியில ஹாம்பர்க் நகர்ல உருவானது ஹாம்பர்க் ஃபயர் ஆபீஸ். அதுதான் முதல் ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் நிறுவனம். அடுத்து 1686 லண்டன் டவர் ஸ்ட்ரீட்ல எட்வர்ட் லாய்டுங்கிறவர் தொடங்கினது லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸ். இதுதான் அந்த லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸ். நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா ஒரு மியூச்சுவல் கம்பெனின்னு. இங்க இந்த காஃபி ஹவுஸ்ல லண்டன்ல இருந்து போற கப்பல்லாம் இருக்கு இல்லையா, சரக்கு ஏத்திட்டு போற கப்பல்லாம், அதோட அந்த செயிலர்ஸ் எல்லாம் வந்து இந்த மாலுமிகள் உட்கார்ந்து இங்க பேசிக்குவாங்களாம். இங்க உட்கார்ந்துட்டு இந்த கப்பல் வந்துடும் இந்த கப்பல் வராதுன்னு பெட் எல்லாம் கட்டுவாங்களாம். இந்த பெட் கட்டினதுலதான் இந்த பெட்ல வர்ற பணத்துல அவனுக்கு லாஸ் வந்தா காசு கொடுக்குற அளவுக்கு போய் அது இன்சூரன்ஸ்ங்கிற வடிவத்துக்கு வந்து சேருது லாய்ட்ஸ்ல.
அந்த லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸ்ல லாய்டு என்ன பண்றாருன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசி பேரம் பேசி எல்லாம் பண்றதுக்கு டேபிள வாடகைக்கு விடுறாரு. நீங்க வந்து காஃபியை குடிச்சிட்டு போகணும், இன்னைக்கு காஃபி ஷாப்ல போய் மணிக்கணக்கில் உட்காந்துருக்கோம் ஒருத்த காஃபி வாங்கிட்டு, அது மாதிரி இவர் என்ன சொல்றாரு, இங்க உட்காந்து நீங்க எல்லாம் பேசிங்க, எனக்கு டேபிளுக்கு வாடகை கொடுத்துங்கன்னு வாங்குறாரு. அப்படி வாடகை கொடுத்ததுனால அங்க உட்காந்துட்டு எல்லாம் பேசுறாங்க. அங்க உட்கார்ந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டதுதான் இன்றைய லாய்ட்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனி இல்லைன்னு சொன்ன இல்லையா, அது அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா அங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தவங்க அதுல சிலர் அவங்க அண்டர் ரைட்டர்ஸாவே மாறுறாங்க, ரெகுலரா இன்சூரன்ஸ் பண்றவங்களாகவே. அப்படியான ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் அண்டர் ரைட்டர்ஸ் அவங்க வந்து 1691 லோம்பார்ட் ஸ்ட்ரீட்ங்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க உட்கார்ந்து அவங்க இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சரக்கு கப்பல்லாம் எப்ப போகுது எப்ப வருதுங்கிற ஒரு லிஸ்ட் 1734 லாய்ட்ஸ் லிஸ்ட் அவங்க வெளியிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து இதுல 5 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா 1769 நியூ லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸ்ங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா லாய்ட்ஸ் வந்து 1713 இறந்துறாரு. அதுக்கு பிறகு இந்த லாய்ட்ஸ் காஃபி ஹவுஸும் இருக்கு, இவங்க நியூ ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல, இப்போ ஒரிஜினலுக்கு இருக்கு, போட்டி வேற வந்துருது. ஒரு கட்டத்துல இவங்க தான் அங்க போற மெயின் கஸ்டமருங்கிறதுனால 1771 ஒரிஜினல் லாய்ட்ஸ் மூடிட்டாங்க. ஆக இது ஒரிஜினல் லாய்ட்ஸ். இவங்க எல்லாம் உட்கார்ந்து இவங்க இங்கே இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது 1774 தான் சொசைட்டி ஆஃப் லாய்ட்ஸ்னு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வடிவத்துக்கே வருது. அப்பயும் அந்த சொசைட்டி தான். ஆக லாய்ட்ஸ் தொடங்கினது இன்சூரன்ஸ் கம்பெனி இல்ல, காஃபி கடை. லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் இன்சூரன்ஸ் கம்பெனியே இல்ல, சொசைட்டி. அதுக்கு முதலாளியும் கிடையாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய தகவல்கள். இதுக்கு பிறகு 1871 எப்ப 1871 தான் இங்கிலாந்து அரசாங்கம் இந்த சட்டத்தை நிறைவேற்றுது. அது என்னன்னா லாய்ட்ஸ் ஆக்ட், ஃபர்ஸ்ட் லாய்ட்ஸ் ஆக்ட். இதுல மேல பாத்தீங்கன்னா இருக்கும் 1871 டேட் இங்க இருக்கு, 25th May 1871 இங்க இருக்கு. An act for incorporating the members of the establishment or society, அவன் பேரே establishment or society formerly held at Lloyd's Coffee House in the Royal Exchange in the City of London. அப்படிதான் அந்த இதுவே ஆரம்பிச்சிருக்கு. For the effecting of marine insurance and generally known as Lloyd's and for the other purpose அப்படின்னு அவங்க கண்டினியூ பண்றாங்க. சோ அந்த நிறுவனம் தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கு பிறகுதான் அதுக்கான ஒரு சட்ட வடிவம் கூட வருது. அப்பேற்பட்ட லாய்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் உரிமையாளர் இல்லாத லாய்ட்ஸ், அந்த லாய்ட்ஸினுடைய கட்டிடம் இன்றைக்கு இதுதான் லண்டன்ல இருக்கிற கட்டிடம். இந்த பிரம்மாண்டமான கட்டிடத்துக்குள்ள இவங்க எல்லாம் போயிட்டு வரதுக்கு வச்சிருக்கிற எஸ்கலேட்டர் அவ்வளவு பேர் வந்துட்டு போற இடம். ஏன்னா எல்லாருமே தனித்தனி அண்டர் ரைட்டர்ஸ். அந்த கட்டிடத்துல கவுன்சில் மீட்டிங் 11வது மாடியில் நடக்கும். அந்த கவுன்சில் மீட்டிங் ஹால் மட்டுமே இது. இந்த லாய்ட்ஸினுடைய பிரம்மாண்டம் தெரியறதுக்காக நான் சொன்னேன். இன்றைக்கு அந்த லாய்ட்ஸினுடைய அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட், மெம்பர்ஸ் ஃபண்டு, சென்ட்ரல் ஃபண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு 12, நம்ம இந்தியன் ருப்பியில சொன்னா ஒரு 12 லட்சம் கோடிக்கு மேல இருக்கு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிறுவனமாக அந்த லாய்ட்ஸ் இன்னைக்கு மாறி இருக்கிறது. அந்த லாய்ட்ஸ் இன்றைக்கு வரைக்கும் கம்பெனி இல்லைங்கிறதுனாலதான் இப்ப இந்த சட்ட திருத்தல கூட லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் இங்க அனுமதிக்கப்படும், இன்க்ளூடிங் லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிறது கிளாஸ் சேர்க்கப்படுகிறது. ஆக இது லாய்ட்ஸினுடைய கதை. ஒரு முதலாளி இல்லாத இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்க முடியும், எல்ஐசியும் அப்படிதான் இருந்திருக்க முடியும். ஆனா அரசாங்கம் வேற மாதிரி பயன்படுத்திக்கிச்சுங்கிறதுக்காக இந்த தகவல். அடுத்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நம்ம பேசுன வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் வரவே இல்லை. லைஃப் இன்சூரன்ஸ் முதல்ல 18ஆம் நூற்றாண்டுல தான் வருது. லாய்ட்ஸுக்கு முன்னாடி தான் 18ஆம் நூற்றாண்டுல தான் வருது. அமிக்கபிள் சொசைட்டி ஃபார் பர்பச்சுவல் அஷ்யூரன்ஸ் ஆபீஸ் அப்படிங்கிறது தான் முதல் லைஃப் இன்சூரன்ஸுக்கான கம்பெனி. அமிக்கபிள் சொசைட்டி ஃபார் பர்பச்சுவல் அஷ்யூரன்ஸ் ஆபீஸ். இதுதான் அந்த முதல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. 1706 லண்டன்ல தொடங்கப்படுகிறது. இது எப்படின்னா அங்க எல்லாரும் ஷேர் வாங்கிக்கணும். ஷேர்னா எனக்கு வயசு கூடனா நான் கூட ஷேர் வாங்கிக்கிறேன், வயசு கம்மினா கம்மியான ஷேர், அந்த மாதிரி வடிவத்துல. இறந்து போனா அந்த வருஷத்து கடைசியில யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அவங்களோட விடோவுக்கும் சில்ட்ரனுக்கும் என்ன பணம் மிச்சம் இருக்கோ அதை பிரிச்சு கொடுத்துருவாங்க. வேற ஒன்றும் அவங்க கையில இருக்காது. ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிற வடிவம் எல்லாம் கிடையாது. முறையான ஒரு மார்டாலிட்டி டேபிளோட தொடங்கப்பட்ட கம்பெனின்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ரோ மோர்ஸ் அப்படிங்கிறவர் 1792 உருவாக்குனது சொசைட்டி ஃபார் ஈக்விட்டபிள் அஷ்யூரன்சஸ் ஆன் லைஃப் அண்ட் சர்வைவர்ஷிப் அப்படிங்கறத முதல் சயின்டிபிக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி அதுதான் முதல் மியூச்சுவல் இன்சூரரும் கூட லைஃப் இன்சூரன்ஸ்ல. அதை தாண்டி இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிற ஆக்சுவரிங்கிற பெயர் இருக்குல்ல, அந்த
ஈக்விட்டபிள் அஷூரன்ஸ் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதுல இருந்த சீஃபுக்கு அவர் வச்ச பேர் தான் ஆக்சுவரி. அவரு தான் அந்த ஆக்சுவரிங்கிற பெயரையும் உருவாக்கினவர். அதுக்கடுத்து ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ்ங்கிறது 1848 இங்கிலாந்துல ரயில் பயணிகளுக்காக உருவாது. ஏன்னா ட்ரெயின் மட்டும்தான், இன்றைக்கு இருக்கிற வேற வடிவங்கள்லாம் வரல இல்லையா, அதனால அதுக்கு வந்ததான் முதல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸுடைய வரலாறு ஓரளவுக்கு நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப அவசரமா சொல்லிட்டு போக வேண்டியிருக்கு, நேரம் பத்தாது. அடுத்து இந்தியாவை பொறுத்தவரையில ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு நிறைய முன்னேற்றங்கள் ரொம்ப சீக்கிரம் வந்துருச்சு. சீக்கிரம் தான் சொல்லணும் அதை. ஏன்னா நாம பழைய வடிவத்துல இருந்திருந்தா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதெல்லாம் இந்தியாவுக்கோ அவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்த்திருக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ரயில்வே ஒண்ணு அவங்களோட பிசினஸ் நீட்ஸுக்காக என்னன்னா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து பிசினஸ் நிறைய பண்ணினாங்க, நிறைய சரக்கு எடுத்துட்டு போனாங்க. ரெண்டாவது இங்க வந்து அவங்களோட ஆட்கள் தங்கி இருந்தாங்க, அவங்களுக்காக லைஃப் இன்சூரன்ஸும் தேவைப்பட்டுச்சு. அதனால 1818 முதல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாவுக்கு வந்துருது. ஓரியண்டல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கல்கட்டால தொடங்கப்படுகிறது. 1818 தொடங்கினாலும் 25 வருஷம், 16 வருஷம், 1834 மூடிடுறாங்க அதை. திரும்ப 1829 மெட்ராஸ் ஈக்விட்டபிள் அப்படிங்கிறது சென்னையில தொடங்கப்படுகிறது, இன்றைய சென்னை, அன்றைய மெட்ராஸ். அப்புறம் 1850 தான் முதல் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வருது, டைட்டன் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்தவரையில் 1871 பாம்பே மியூச்சுவல், 1874 ஓரியண்டல், 1897 எம்பையர் ஆஃப் இந்தியா அப்படின்னு வரிசையா நிறைய கம்பெனிஸ் வருது. எல்லா ஜெனரல் இன்சூரன்ஸ், எல்லா டைப் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸை செஞ்ச முதல் கம்பெனின்னு பாத்தீங்கன்னா தி இந்தியன் மெர்கன்டைல் இன்சூரன்ஸ் லிமிடெட். இதுக்கு பிறகு ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துருது. இதுல வந்து பெரும்பாலும் எல்லாமே இங்கிலீஷ்காரங்க தொடங்கின கம்பெனி. அவங்க வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரையில இந்தியன் லைஃப் முதல்ல இந்தியாவில இருக்கிறவங்க இன்சூர் பண்ணிக்கிற அளவுக்கு அவேர்னஸோடவும் இல்ல, ரெண்டாவது செலவு பண்ணவும் இல்லை, மூணாவது இந்திய பணக்காரர்களுக்கும் அவங்க வந்து இவங்க எல்லாம் சப்ஸ்டாண்டர்ட் லைஃப்னு சொல்லி இன்சூரன்ஸ் தரல. இந்த பிரச்சனைகள்ல நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்கி ஏகப்பட்ட மூடவும் படுது, நிறைய மூடிடுறாங்க, நடத்த முடியல, எல்லாம் நடக்குது இந்த கேப்ல. அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கு இன்சூரன்ஸ் தரலன்னு இந்தியாக்காரங்களும் கம்பெனி தொடங்குறாங்க, அதுவும் மூடுறாங்க, இப்படி நிறைய நடக்குது. அப்பதான் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகளை, இன்சூரன்ஸ் கம்பெனியை ஒழுங்குபடுத்தணும் முதல்ல ஏற்றப்பட்ட சட்டம் இந்தியன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 1912. இந்த 1912 தொடங்கப்பட்ட சட்டம் தான் இந்தியாவில் முதல்ல லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி இயற்றப்படுகிற, அதை ஒழுங்குபடுத்துகிற சட்டம். 1928 அதுக்கப்புறம் இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஆக்ட்னு ஒண்ணு இது பண்றாங்க. இது எல்லாம் தாண்டி ஏகப்பட்ட முறைகேடுகள், ஏமாத்துறது, பித்தலாட்டம் எல்லாமே நடக்குது. இப்படியான நிலைமையில தான் ஒரு ஸ்ட்ரிக்டான சட்டம் வேணும் அப்படின்னு 1938 தொடங்கப்பட்டதுதான் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938. இன்றைக்கு வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸை ரெகுலேட் பண்ற சட்டம்ங்கிறது இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 தான். இந்த சட்டத்துக்கு தான் இப்பவும் கூட, இப்போ நான் சொன்ன திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அதுல LIC சட்டத்துக்கு கொஞ்சம் திருத்தம், IRDA சட்டத்துக்கு கொஞ்சம் திருத்தம், மிச்சம் முக்காவாசி திருத்தங்கள் அந்த 173 பக்கத்துல ஒரு 160 பக்கத்துக்கு மேல இந்த இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938க்கான திருத்தங்கள் தான். அப்படி இந்த சட்டம் தான் இன்றைக்கு வரைக்கும் நிர்வகிக்கிற, நம்மளை நடைமுறைப்படுத்துகிற சட்டமா இருக்கு. இதெல்லாம் வந்து நீங்க என்ன வேணாலும் போடுங்க, நாங்களாதான் இருப்போம் அப்படின்னு இந்த விவேகம் மாத்திருபூதம் பேசிக்குவாங்க இல்லையா, மாத்திருபூதம் உனக்கு நான் ஊசி போடணும் பாரு, விவேக் வந்து நான் பேண்ட் இறக்கி விட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு நீ எப்படி வேணாலும் போடு, நான் ஊசியை கையில தான் போடுவேன் பாரு மாத்திருபூதம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க எங்க ஃப்ராட் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு. ஏகப்பட்ட ஃப்ராடு. என்னன்னா பாலிசிக்காக பணம் வாங்கிடுவாங்க, கம்பெனியில இருக்க பணத்தை எடுத்து முதலாளி என்ன பண்ணுவாரு, பிசினஸ் பண்ணுவாரு. பிசினஸ் பண்றதுன்னா இங்கேயோ இதுல இங்கிலாந்துல இருக்க ஷேர் மார்க்கெட்ல கூட கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு, ரேஸுக்கு போவாரு, எல்லாமே பண்ணுவாரு. லாபம் வந்துச்சுன்னா பண்ணுவார், லாபத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டு சத்தம் இல்லாம காசை கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிடுவார். நஷ்டம் ஆயிடுச்சுன்னா வந்து கம்பெனி கணக்குல கம்பெனில வந்து பிசினஸ் பண்ணி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு எழுதிட்டு போயிடுவார். இது ஒரு பக்கம். இங்க கண்டமணிக்கு செலவு கணக்கு எழுதுறது, வரமுறை இல்லாத செலவு, அது இல்லாம ஏமாத்துறது, அப்புறம் அரசு பத்திரங்கள்ல முதலீடு கணக்கு எழுதுறது. போய் தேடி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அங்க எதுவுமே இருக்காது. 1950 ஒரு கம்பெனியில மட்டும் அப்படி கண்டுபிடிச்சது 30 லட்சத்துக்கு. 1950 30 லட்சம்ங்கிறது என்ன மதிப்பு இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 30 லட்சத்துக்கு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கணக்கு எழுதியிருக்காங்க, ஆனா அந்த ஆபீஸ்ல இல்ல. அப்படி அவ்வளவு பெரிய ஏமாற்று வேலைகள். அதான் இவரு தேஷ்முக் வந்து நேஷனலைசேஷன் அப்ப அப்போதைய நிதியமைச்சர் தேஷ்முக் வந்து அர்த்த சாஸ்திரத்துல இந்த புத்தகம் நெட்ல தேடினா கிடைக்கல, அதனால என்கிட்ட இருந்ததை எடுத்து அவசரமா போட்டோ எடுத்ததுனால அப்படி இருக்கு.
அது அர்த்த சாஸ்திரத்துல ஏமாற்றுவதற்கான 40 வழிகளை கௌடல்யர் சொல்லி இருப்பார். அதை விட அதிகமான வழிகளை நீங்க ஏமாற்றுறாங்கன்னு சொன்னாராம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பிறகு வந்ததை முதலிலேயே எழுதுவது, லஞ்சம் வாங்கி கொண்டு வசூல் செய்யாமல் விட்டு விடுதல், வரி கட்ட தேவையில்லாதவர்களிடம் வரி வசூல் செய்தல், அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து நாட்கணக்கை கூட்டி எழுதுவது, குறைத்து எழுதுவது, என்ன நூலை எழுதியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் வந்து அர்த்த சாஸ்திரம் கௌடில்யர் அந்த காலத்துல எழுதிட்டு போனது. கௌடில்யர் இதெல்லாம் எழுதியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா, அர்த்த சாஸ்திரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா மது தயாரிப்பதற்கு இத்தனை வழிகள், மதுவை எங்க விற்கணும் அப்படின்னு அதெல்லாம் இருக்கு. நம்ம டாஸ்மாகெல்லாம் ரொம்ப வழிகாட்டிட்டு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அந்த கதையை விட்டுட்டு நம்ம இடத்துக்கு வந்துருவோம். அதனால அர்த்த சாஸ்திரத்துல சொன்னதை விட அதிகமான வழிகள் இன்சூரன்ஸ் கம்பெனிகள் ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. அப்படியான நிலைமையில அந்த கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பண்றாங்கன்ட்டு. அந்த கம்பெனில சரி யார் பணமோ போகுதுன்னே இருந்தா கூட அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் பாலிசி போட்டு ஏமாத்தினா ஒரு கோவம் வருமா இல்லையா? இவரே பாலிசி போட்டு அந்த பணத்துக்கு வரலன்னா கோவம் வருமா இல்லையா? அப்படி ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருக்கிற ஊழியர்களை என்ன பண்றாங்க, இவ்வளோ பண்றாங்களே ஏதாவது பண்ணணும்னு அதை போராட்டம் நடத்த முயற்சி பண்றாங்க, வெளியே கொண்டு வர முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த எதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா ஒரு சங்கம் கூட வச்சுக்க முடியாது. சங்கமே வச்சுக்க கூடாது. சங்கம்னு பேசினாலே வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. இல்ல கல்கட்டால இருக்கணும் பாம்பேல வேலை செய்யுமா, இந்த மாதிரிலாம் எல்லா கதையும் நடக்கும். அப்படி எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததுன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில ஒரு தடவை தண்ணி வேணும், ஆபீஸ்ல ஒரு தண்ணி பானை இல்ல, ஒரு தண்ணி பானை வைக்க வேண்டும்னு ஒரு மனு எழுதிட்டாங்க. யாரு கையெழுத்து போறதுன்னு பயம் வந்துருச்சு. என்னன்னா வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. எதுக்கு தண்ணி பானை வேணும்னு கேட்டதுக்கு வட்டமா கையெழுத்து போட்டாங்களாம். அந்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அந்த சூழ்நிலை இருந்தது. இப்படியான நிலையில தான் எல்லா சங்கத்தில இருந்தையும் துணிச்சல் இருக்கிற ஆட்கள் சேர்ந்து 1951 பம்பாயில ஒரு கருத்தரங்கத்தை நடத்துறாங்க. இதுதான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் தொடங்கப்பட்ட கருத்தரங்கம். இந்த கன்வென்ஷன் இது. அந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்னன்னா, எனக்கு இது நெட்ல எல்லாம் கிடைக்கல, புத்தகத்துல இருந்து ஸ்கேன் பண்ணியிருக்கேன். 1951 நடத்தப்பட்ட கருத்தரங்கம். என்னன்னா, இது தொடங்கப்படும் போது 1951 எல்ஐசி இல்லை, வேற பல நிறுவனங்கள்ல வேலை பார்த்தவர்கள் எங்க கம்பெனிலாம் ஊழல் நடக்குறியா, மக்கள் பணத்தை இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட எல்ஐசின்னு இல்ல, இந்த இதெல்லாம் நீங்க எடுத்துக்கங்கன்னு அரசாங்கத்திட்ட கேட்டு போராட்டம் நடத்துறதுக்காக தொடங்கின சங்கம். அதனாலதான் எங்க சங்கத்தினுடைய பெயர்ல எல்ஐசி எங்கேயுமே இருக்காது. இது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம், ஆல் இந்தியா இன்சூரன்ஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அது எப்படி உங்க சங்கத்து பேர்ல எல்ஐசியே இல்லையே? ஏன்னா எல்ஐசிக்கும் 5 வருஷம் முன்னாடி எங்க சங்கம் தொடங்கிட்டோங்க அப்படின்னு நான் கிண்டலா சொல்லுவேன். உண்மையும் அதுதான். எங்க சங்கத்தினுடைய ஒரு 5 ஆண்டு கால இடைவிடாத இயக்கத்தினால பிறந்த குழந்தை எங்களுடைய குழந்தை எல்ஐசி. நீங்க நேஷனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அரசாங்கத்திட்ட கோரிக்கை வைக்கிறோம். 1944 இருந்து 54 எப்ப நாங்க 51 போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதுக்கிடையில இந்த ஒரு 10 வருஷத்துல திவாலான கம்பெனிகள் ஒரு 25, திவால் 1000 வேற கம்பெனியோட சேர்த்த கம்பெனிகள் இன்னொரு 25. 1955 அரசாங்கத்துக்கு, அதாவது இன்சூரன்ஸ் கண்ட்ரோலர்னு இருப்பாங்க, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துறாங்க, இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு போச்சு என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குன்னு கணக்கு தாக்கல் பண்ணணும் இல்லையா? அந்த தாக்கல் பண்ணாத கம்பெனிகள் 66. என்னன்னா அவங்ககிட்ட பணமும் இல்ல, கணக்கும் இல்லை, எல்லாம் அவ்வளவு ஊழல். இதுல அதே வருஷத்துல திவாலான கம்பெனி இன்னொரு 11. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவ்வளவு எல்லாம் இருக்குப்பா, இங்க இவ்வளவு ஃப்ராடு பண்றாங்க அப்படின்னு நிறைய இயக்கங்கள் நடத்துறோம், மக்கள்கிட்ட போய் சொல்றோம், அரசாங்கத்துக்கு திரும்ப திரும்ப மனு போடுறோம். இந்த காலகட்டத்துல இப்படி சங்கத்தை தொடங்குறவங்க, இயக்கத்துக்கு போனவங்க, வெளியே வந்தவங்க, வாயை திறந்து பேசுறவங்க அத்தனை பேர்த்தையும் வேலையை விட்டு தூக்குறது, பாம்பேல இருந்து கல்கட்டாவுக்கு அனுப்புறது, கல்கட்டா டெல்லிக்கு அனுப்புறது, அப்படி இப்படின்னு அலக்கழிச்சு ஏராளமான பழி வாங்குற நடவடிக்கைகள் வேற. இது என்னன்னா, விடுதலை அடைஞ்சு 47 தான் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். அரசாங்கம் ஏற்கனவே தொழில்நுட்பத்துக்கு அமெரிக்காட்ட கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி ரஷ்யாட்ட போய் இங்க எங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. கனரக தொழிலாம் தொடங்குறதுக்கு எந்த முதலாளியும் தயாரா இல்லை, அரசாங்கத்துக்கு பணம் இல்ல. அப்படியா நிலைமையில என்ன சுட்டி காட்டுது அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம்? வேற மக்கள் இவ்வளவு காசை திரட்டுறாங்க. ஒரு கம்பெனில 1950-30 லட்சத்தை ஏமாத்துறாங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாரு. இந்த காசு மக்கள் பணம். ரொம்ப காலத்துக்கு இன்சூரன்ஸ் 20-30 வருஷத்துக்கு வச்சிருக்க போற பணம். கவர்மெண்ட் வாங்கினா இதெல்லாம் பண்ணலாமே, நீங்க இதையும் சரி பண்ணலாம் அதையும் சரி பண்ணலாம் சுட்டி காட்டிய பிறகு 5 வருஷ போராட்டத்துக்கு பிறகு நேஷனலைசேஷன் நடக்கிறது. அன்றைக்கு நிதியமைச்சர் பிரதமர் நேரு, நிதியமைச்சர் தேஷ்முக் ஒருத்தருக்கு தான் தெரியும். ரொம்ப பெரிய சீக்கிரட் ஆபரேஷன் அது. அவ்வளவுக்குள்ள எல்லாம் நான் போக மாட்டேன், ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அப்போது சிடி தேஷ்முக் சொன்ன குறிப்பு, ஒரு வார்த்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்திய நாடு விடுதலை அடைந்த பின் வந்த முதல் 10 ஆண்டுகளின் வரலாறு சரியாக எழுதப்படுமானால் மற்ற அனைத்தும் மறக்கப்பட்டாலும் ஆயுள் காப்பீட்டு துறையை தேசியமயமாக்கிய நிதியமைச்சர் என்று என் பெயர் வரலாற்றில் இடம்பெறும். அது அவ்வளவு பெரிய விஷயம். அவர் தெரிஞ்சு செஞ்சிருக்கிறார், தெரிஞ்சு பேசியிருக்கிறார். என்ன ஆச்சுன்னா நேஷனலைஸ் பண்ணிட்டாங்க.
போய் ஆட்களை முன்னாடியே அனுப்பியிருந்து என்னன்னா இவங்க நேஷனலைஸ் பண்றாங்கன்னா பணத்தெல்லாம் எடுத்துட்டு கணக்கு போய் கணக்கு எழுதிடுவாங்கன்ட்டு திடீர்னு ஆர்டினன்ஸ் ரேடியோவை சொல்லி அடுத்த கொஞ்ச நேரத்துல போய் எல்லா இடத்துலயும் ஆட்கள் இருந்து எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணி அரசாங்க அதிகாரிகள் இருந்து டேக் ஓவர் பண்ணி எல்லாம் பண்ணி தான் எடுக்கிறாங்க. அதையும் தாண்டி நிறைய கம்பெனி நஷ்டத்தில் இருக்கு. இதெல்லாம் தனி. இந்த ஜனவரியில டேக் ஓவர் பண்ணி செப்டம்பர்ல அது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கம்பெனியா தொடங்கப்படுகிறது, நிறுவனமா கார்பரேஷனா தொடங்கப்படுகிறது. தொடங்குற பிறகு இதுக்காக போராடினவங்க எல்லாம் வேலையை அனுப்பிட்டாங்க, வேலை விடுன்னு சங்கம் போராடுது. அதுக்கு பலர் திரும்ப இருக்கிறவங்களை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டா பழைய சர்வீஸ் கணக்குல எடுத்துக்கப்படல. இதெல்லாம் ஒரு பக்கம்னா பலரை வந்து இங்கேயும் அங்கேயும் அலக்கழிச்சதுல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. வேலை தேடி வேற ஊருக்கு போய் இறந்து போயிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான இழப்பு. அதாவது ரொம்ப பெரிய தியாகம். நான் அடிக்கடி சொல்றது இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்து எங்க சங்கத்தையும் எல்ஐசியும் உயிரா நினைக்கிறவங்களா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா. இப்பேற்பட்ட தியாகங்கள்ல உருவான நிறுவனம், அதை செய்தது எங்கள் சங்கம். சரியா சொன்னா எனக்கெல்லாம் நான் ஒரு பெரிய சங்க உணர்வோடையோ, இன்னும் சொல்ல போனா அப்பாவுக்கு இருந்த அளவுக்கு சமூக அக்கறையோடையோ கூட நான் எல்ஐசிக்குள்ள நுழைஞ்ச முதல் நாள் எனக்கு சொல்லப்பட்ட வழிகாட்டுதல், தம்பி உங்களுக்கு என்ன வேணாலும் சங்கம் வாங்கி தரும், ஆனா எல்ஐசி கிட்ட இருந்தா வாங்கி தரணும், எல்ஐசிக்கு லாயலா வேலை செய்யுங்க. இதுதான் எனக்கு முதல் நாள் சொல்லப்பட்டது. அந்த அறிவுரை தான் என்ன சங்க நிர்வாகியா நிக்க வச்சது. இல்லைன்னா கேரியர் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கெல்லாம் இருந்திருக்கும். அதுதான் 9 நாள்ல என்ன சங்க நிர்வாகி ஆக்கிச்சு. அப்பையில இருந்து ஒரு 26 வருஷம் இடைவிடாம சங்க நிர்வாகியா வேலை செஞ்சு போதும் அப்படின்னு வெளியே வர இடம் வரைக்கும் கொண்டு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஜெயசீலனோட வார்த்தையில சொன்னாரா, நாடி நரம்பு ரத்த சதை எல்லாம் சங்கம் எல்ஐசி ஓடுறாளியா நீப்பார். அதுக்கு காரணம் இந்த தியாகங்கள். அப்படி உருவானது எல்ஐசி. எல்ஐசி உருவாகும் போது 154 இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு 16 ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒரு 75 ப்ராவிடன்ட் சொசைட்டி, மொத்தம் 245 கம்பெனிகள் ஒன்னா சேர்த்து எல்ஐசி ஆகுது. ஆனா இப்பயும் ஜெனரல் இன்சூரன்ஸ் நேஷனலைஸ் பண்ணப்படல. ஜெனரல் இன்சூரன்ஸ் பிரைவேட்டு கிட்டயே இருக்குது. அதை ஒழுங்குபடுத்துறதுக்கு, அதாவது வந்து அங்கேயும் நேஷனலைசேஷனுக்கான தேவை வந்துடாம கொஞ்சம் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில்ங்கிறத 1957 தொடங்குறாங்க. 1956 செப்டம்பர்ல எல்ஐசி உருவாகுது. அடுத்த சில மாதங்கள்ல ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் உருவாகுது. நீங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் உருவாகி என்னதான் எல்லாமே இருந்தாலும் லைஃப் இன்சூரன்ஸ் நேஷனலைஸ் பண்ணப்பட்டு ஒரு 4 வருஷத்துக்குள்ள, அதாவது 1960க்குள்ள ஜெனரல் இன்சூரன்ஸ் செக்டார்ல இருந்து இன்னொரு 15 இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு 23 ஃபாரின் இன்சூரன்ஸ் கம்பெனியும் திவாலாகி போயிருது, பேங்க்ரப்ட் ஆகி மூடிடுறாங்க. இதை தவிர மூடப்பட்ட பிரான்சஸ் அது இதுன்னு ஒரு 10,000 பேருக்கு வேலை இல்லாம போயிடுது. 1960ல 10,000 பேர் வேலை இழக்கிறது ஒரு 4 வருஷத்துலங்கிறது எவ்வளவு பெரிய இதுவா இருந்திருக்கணும் உங்களுக்கு தெரியும், பிரச்சனையா இருந்திருக்கணும். இதை தவிர ஏகப்பட்ட பிரச்சனைகள், இவங்க ஏகப்பட்ட தப்பு பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படிங்கும்போது அதுக்காக இன்சூரன்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அந்த சால்வன்சி மார்ஜின் கொண்டு வராங்க. என்னன்னா கம்பெனி திவால் ஆயிட்டே இருக்கு, கண்டமேனிக்கு, அதாவது வந்து போட்டியில ரொம்ப கம்மியான பிரீமியம் வாங்கிட்டு இன்சூர் பண்றேன்னு சொல்லிடுறது, கொடுக்க முடியாம திவாலாகி போயிடுறது. இதுக்காக டாரிஃப் அட்வைசரி கமிட்டிங்கிறது அப்போ வருது. டாரிஃப்னா இன்ன செக்டாருக்கு ஃபயர் இன்சூரன்ஸ்னா நீ இவ்வளவு பிரீமியம் வாங்கணும், குறைஞ்சது இவ்வளவு கூடுதலா இவ்வளவுன்னு ஒரு பேண்டை ஃபிக்ஸ் பண்றது. டாரிஃப்னா மற்றவங்க எங்களுக்கு சொந்தவன தெரியும், உங்களுக்கு இதை சொல்ல வேண்டியிருக்கு, இதான் டாரிஃப். இந்த டாரிஃப் அட்வைசரி கமிட்டி அப்படிங்கிறது அப்பதான் 1968ல வருது. அந்த தேவையில்லாத போட்டி கண்டமேனிக்கு நடக்குது, இதெல்லாம் சரி பண்றாங்க, எல்லாமே நடக்குது. இது எல்லாம் நடந்தாலும் நீங்க ஏமாத்துறதோ திவால் ஆகிறதோ இது எதுவுமே நிக்கல. அதனால 1972ல தி ஜெனரல் இன்சூரன்ஸ் பிசினஸ் நேஷனலைசேஷன் ஆக்ட் வந்து பொது காப்பீட்டு துறையை தேசியமயமாக்கி விட்டது. அப்போ 55 தனியா பிரைவேட் ஃபாரின் இது ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அந்த 55 52 4 பொதுத்துறை நிறுவனங்களாக மாத்திடுறாங்க. அந்த 4 பொதுத்துறை நிறுவனங்கள் தெரியும், நேஷனல், நியூ இந்தியா, யுனைடெட் இந்தியா, ஓரியன்டல், 4 ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிகளாகவும் அப்ப இருந்த ரீஇன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஒன்னா சேர்த்து ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு தொடங்கி அதை இந்த கம்பெனிஸ்க்கான ஹோல்டிங் கம்பெனியாவும் மாத்தி ரீஇன்சூரன்ஸ் ஜிஎஸ்சி பண்ணும் அப்படின்னும் அப்ப சட்டம் கொண்டு வரப்படுகிறது. இந்த அமைப்புகள் உருவாக்கப்படுகிறது. சரி, நேஷனலைஸ் பண்ணியாச்சு. நேஷனலைசேஷனுக்கு பிறகான எல்ஐசி, நான் அதிகம் எல்ஐசி பத்தி தான் பேச வேண்டி இருக்கும் இன்னைக்கு. நேஷனலைஸ் பண்ணின போது 1956ல எல்ஐசிக்கு ஒரு சென்ட்ரல் ஆபீஸ்,
5 ஜோனல் ஆபீஸ், 33 டிவிஷனல் ஆபீஸ், 212 பிரான்ச் ஆபீஸ். இது 1956. இன்றைக்கு எல்ஐசி எப்படி இருக்கிறது அப்படின்னா, இன்றைய எல்ஐசி ஒரு சென்ட்ரல் ஆபீஸ், 8 ஜோனல் ஆபீஸ், 113 டிவிஷனல் ஆபீஸ், 2048 ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு பிரான்ச் ஆபீசஸ், அதை தவிர 1580 சேட்டலைட் ஆபீசஸ். இது எல்ஐசியினுடைய இன்றைய வளர்ச்சி. நீங்க நேஷனலைசேஷனுக்கு பிறகு என்னெல்லாம் ஆச்சுங்கிறது. தொடங்கும் போது நான் சொன்ன எல்ஐசி கடன்களோடு தொடங்குகிறது. கடனை சமாளிக்கிறதுக்கு ஒரு 5 கோடி ரூபாய் அரசாங்கம் கொடுத்து அப்பா பார்த்து பத்திரமா நடத்துங்கப்பான்னு கையில கொடுக்குறாங்க. இன்றைக்கு அந்த எல்ஐசியினுடைய சொத்து மதிப்பு 56 லட்சம் கோடி. 56 லட்சம் கோடி. 56க்கு பிறகு லட்சத்துக்கு ஒரு 5 சைஃபர், கோடிக்கு ஒரு 7 சைஃபர், 56 போட்டு ஒரு 12 சைஃபர் போடணும். அவ்வளவு ரூபாய்க்கான சொத்து எல்ஐசிக்கு இருக்கு. சரி, வேற என்ன சார் பண்ணாங்க? தேசியமயமாக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது சொன்னது என்னது? மக்கள் பணங்க, ரொம்ப நாளைக்கு இருக்கிற பணம் அரசாங்கத்துக்கு பயன்படும் சொன்னாங்க இல்லையா? அதை திரட்டி அரசாங்கத்துக்கு கொடுக்கிற வேலையை திரும்ப 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 அரசு எல்ஐசி செய்தது. அரசில் கொடுக்கப்பட்டிருக்கிற நிதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2023 வரைக்கும் உள்ள டேட்டா தான். என்னன்னா, இதுக்கு அடுத்த டேட்டா என்கிட்ட இல்லை, அதனால இதையே போட்டிருக்கிறேன். நீங்க அரசுக்கு, மத்திய அரசாங்கத்துல, மாநில அரசாங்கத்துல, இதை தவிர மக்கள் நல பணிகள், ஹவுசிங், பவர் செக்டார், இரிகேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை, ரோடு, இப்படி ஒவ்வொன்றிலையும் எல்ஐசி கொடுத்திருக்க பணத்தோட மொத்த தொகை இந்த மாதிரி இடங்கள்ல எல்ஐசி முதலீடு செய்திருக்கிறது 31,37,315 கோடி. 31 லட்சம் கோடிக்கு மேல. இது என்னன்னா, இடையில எல்ஐசி கொடுத்த கடன் திரும்பி வந்ததெல்லாம் போக இப்ப இருக்கிறது. இதுதான் வடிவம். நீங்க கிட்டத்தட்ட 31 லட்சம் கோடி ரூபாய் இவ்வளவு நிதியை கொடுத்திருக்கவில்லை என்றால் இந்திய நாடு என்ன இடத்துக்கு போயிருக்கும்? நீங்க கொஞ்சம் ரிவர்ஸ்ல திரும்பி கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா பொது காப்பீட்டு நிறுவனங்களும் இந்த விஷயத்துல ரொம்ப நல்ல செயல்பட்டு இருக்கிறாங்க. பொது காப்பீட்டு நிறுவனங்களுடைய செயல்பாடும் ரொம்ப சிறப்பாகவே இருந்திருக்கு. ஆனா என்னன்னா, ஒண்ணு எல்ஐசி தொடங்கினதுல இருந்தே முதல்ல எல்ஐசி 5ஆ பிரிக்கணும், போட்டி இருந்தா நல்லா செயல்படும், அப்படி இப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு எல்ஐசியை கொஞ்சம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் சீர்திருத்தங்கள் திரும்ப திரும்ப வந்துச்சு, போராட்டம் நடத்தணும், இதெல்லாம் தனி கதை, ரொம்ப பெரிய ஹிஸ்டரி தேவையில்லை இன்றைக்கு. ஆனா 1991 தாராளமயம் வந்த பிறகு எல்ஐசியினுடைய பங்குகளை விற்கணுங்கிற முடிவுக்கு அரசாங்கம் வருகிறது. தாராளமயம் பிசினஸ் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், பிசினஸ் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அப்படிங்கிற தாட்சர் காலத்து, மார்கரெட் தாட்சர் காலத்து யூகேயினுடைய பிரின்சிபல். நீங்க அமெரிக்கா வேற மாதிரி சொல்லும். அமெரிக்காவுடைய அதிபர் கால்வின் கூலிட்ஜ் 1925 சொன்னது, தி பிசினஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் பிசினஸ். யூகே என்ன சொன்னிச்சு? பிசினஸ் இஸ் நாட் தி பிசினஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அமெரிக்கா என்ன சொன்னிச்சு? தி பிசினஸ் ஆஃப் அமெரிக்கா இஸ் பிசினஸ். என்னன்னா, ரெண்டும் வேற வேற எல்லாம் கிடையாது, ரெண்டும் ஒரே நிலைப்பாடு தான். அமெரிக்கா என்ன சொன்னிச்சுன்னா, பிசினஸ் பாக்குறதா எங்க பிசினஸ் பண்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவானுச்சு. இங்கிலாந்து என்ன சொன்னிச்சுன்னா, நாங்க பிசினஸ் பண்ண மாட்டோம், பிசினஸ் பண்றவங்க ஹெல்ப் பண்ணுவோம் தான் அர்த்தம். ரெண்டும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அதாவது ரொம்ப சிம்பிளா, முதலாளித்துவ சொத்து முதலாளிகளுடைய சொத்து, தனி முதலாளிகள் வளர்வதற்கு உதவுவது, இதுதான் அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துல நீங்க அரசாங்கம் வேற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்த்தா அது தப்புதான். நம்ம அதுக்கு போய் சேர வரைக்கும் பொறுத்துக்கணும். இடையில அதை சீக்கிரம் கொண்டு போறதுக்கோ இல்ல முடிக்கிறதுக்கோ என்ன போராட்டமோ நடத்தணும். அந்த வேலைகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தோம். அதுக்காகவே வந்தது மல்ஹோத்ரா குழு. அந்த மல்ஹோத்ரா கமிட்டி எல்ஐசியினுடைய 51% பங்குகளை விற்க வேண்டும் அப்படின்னு பரிந்துரை பண்ணுது. அதை எதிர்த்து ஒரு கையெழுத்து இயக்கத்துக்கு போறோம். 1 கோடி கையெழுத்து இயக்கம்னு தொடங்குறோம். 54 லட்சம் கையெழுத்து வாங்குறோம். நரசிம்மராவ்கிட்ட கொண்டு கொடுத்து, இந்தியால இருக்கிற மக்கள் தொகையில 54 லட்சம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னாரு நரசிம்மராவ். தூக்கி குப்பையில போட்டாங்க. அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. அந்த கவர்மெண்ட் இருந்த வரைக்கும் முடியல. அடுத்த கவர்மெண்ட், அப்போ ஐக்கிய முன்னணி, கரெக்டா அப்படிதான் நினைக்கிறேன், அந்த கவர்மெண்ட் வருது. அது நாங்க செய்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு IRA அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்துடுறாங்க. அந்த IRA மசோதான்னா என்னன்னா, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு மசோதாவை 1996 கொண்டு வராங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் மெஜாரிட்டியில நிறைவேற்றுறதுக்கு 1997 அதை திரும்ப பெறாங்க. அவங்க விட்ராவே பண்ணிக்கிறாங்க.
ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. திரும்ப என்ன பண்றாங்கன்னா திரும்ப ஒரு கையெழுத்து இயக்கத்துக்கு போறோம். அரசாங்கம் தொடர்ந்து முயற்சி பண்றதுனால 1 கோடின்னு ஆரம்பிச்சோம். 1.5 கோடி கையெழுத்துக்களை அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் வாங்கியது. 1.5 கோடி கையெழுத்துக்கள் எனக்கு இன்னும் நினைவு இருக்கு. காலையில வந்து மணப்பாறையில போய் நின்று கையெழுத்து வாங்கி, ஏதாவது ஒரு காலேஜ் வாசல்ல கையெழுத்து வாங்கிட்டு இருப்போம். சாயங்காலம் மணப்பாறை சந்தையில கையெழுத்து வாங்கிட்டு இருப்போம். அங்கே போய் குளித்தலையில கையெழுத்து வாங்கியிருப்போம். லால்குடியில வாங்கியிருப்போம். ட்ரெயின்ல ஏறி கையெழுத்து வாங்கிட்டே போயிருப்போம். அந்த வயசு 25 வயசு அலைஞ்சது இன்னைக்கெல்லாம் கற்பனையே பண்ண முடியல. 1.5 கோடி கையெழுத்துக்கள். ஆனா அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. என்னன்னா புது மசோதா கொண்டு வரப்பட்டது. அது என்னன்னா ஐஆர்டிஏ மசோதா. ஐஆர்டிஏ மசோதா. இதுல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த கையெழுத்து இயக்கம் எங்களை உணர்த்தியது. மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், நாங்கள் என்ன மிஸ் பண்றோம், என்ன பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சது. உங்க ஆபீஸுக்கு வந்த எங்களை உட்கார கூட சொல்லையா நீ திட்டலாம். வந்தா உட்கார சொல்லி பேசணும்னு கத்துக்கிட்டோம். ஆபீஸ்ல சண்டை போட்டு பார்ட்டி வந்தா உட்கார சேர் போடுன்னு சண்டை போட்டோம் சங்கத்துல இருந்து. நீ வந்தா இங்கிலீஷ்ல ஒரு பேப்பர் கொடுத்து ஃபில்அப் பண்ணிட்டு வாங்குற, நீ ஏதாவது சொன்னியாமா? ஓ, வந்தா நம்மளே விளக்கம் சொல்லணும், கத்துக்கிட்டோம். எங்களுடைய சேவை, எல்ஐசியினுடைய சேவை உலகத்தரமானது அப்படின்னு பின்னாடி புகழப்படுவதற்கு அந்த 1.5 கோடி கையெழுத்து இயக்கமும் நாங்கள் சந்தித்த அந்த என்னன்னா பார்த்தா எல்லாரும் கையெழுத்து போடல. நீங்க 3 பேர்த்த பாத்தீங்கன்னா 2 பேர் திட்டுவான், ஒரு ஆள் கையெழுத்து போடுவார். 5 பேர்த்த பார்ப்போம், 4 பேர் திட்டிட்டு ஒருத்தர் பரவாயில்ல இருந்தாலும் கையெழுத்து போட திட்டிட்டு கையெழுத்து போடுவார். ஆக அந்த 1.5 கோடி கையெழுத்துக்கு நாங்க சந்தித்த மனிதர்கள் 5 கோடிக்கு மேல. இந்த 5 கோடி பேர் எங்களுக்கு சொன்னது எல்ஐசியினுடைய சேவையை மாற்றி அமைத்தது. இன்றைக்கு எல்ஐசியினுடைய வடிவத்தில் இருக்கிறது. அது ஏற்படுத்திய தாக்கம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி ஐஆர்டிஏ மசோதா வந்தது, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. நான் அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன், ஐஆர்டிஏவோட டெவலப்மெண்ட் நாங்க கொடுத்ததியா? அது வெறும் ஐஆர்ஏன்னு வந்திருக்கணும். நாங்க பண்ணின இயக்கத்தால ஐஆர்ஏவை நிறைவேற்ற முடியாம கடைசியா ஐஆர்டிஏன்னு கொண்டு வந்தாங்க. டெவலப்மெண்ட் எங்களோடது மட்டும்தான் என்று நான் கிண்டலாக சொல்வதுண்டு. ஆனா அதான் உண்மையும் கூட. 99 ஐஆர்டிஏ பில் நிறைவேற்றப்பட்டு 2000 தனியார் நிறுவனங்கள் வருகிறது. தனியார் கம்பெனி வந்தோன்னு என்ன சொல்றாங்க, எல்ஐசி இது வரைக்கும் இன்சூரன்ஸே விற்கலங்க, வெறும் சேவிங்ஸை தான் வித்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்க தான் இன்சூரன்ஸை விற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நாங்க அப்படி சேவை பண்ணுவோம், நாங்க ஃபாரின்ல இது பண்ணிருக்கிறோம், எங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும். கொஞ்ச நாள்ல பாருங்க எல்ஐசி எங்க போகுது. நீங்க பாருங்க, இந்த செக்டர்ல பிரைவேட் வந்தாலும் அந்த கம்பெனி காணா போச்சு, அந்த செக்டர்ல பிரைவேட் வந்தாலும் பப்ளிக் செக்டர் எல்லாமே காணா போச்சு. அப்படியெல்லாம் வீரவசனம் பேசுறாங்க. முதல்ல வந்துட்டவங்க வித்தது எல்ஐசி சேவிங்ஸ் வித்ததுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணான்னா மியூச்சுவல் ஃபண்டை வித்தாங்க. ஏற்கனவே யூடிஐல இன்சூரன்ஸ் லிங்க்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது. இன்சூரன்ஸை விற்கிறதுக்கு பதிலா மியூச்சுவல் ஃபண்டை வித்தாங்க. அடுத்தது எல்ஐசியை பொறுத்தவரை எப்பயுமே 20-30 வருஷத்துக்கு பாலிசி விற்பாங்க. அவங்க 5 வருஷத்துல திருப்பி தராங்க. குறுகிய காலத்தில் உடனடியாக. நீங்க ஏன் காத்திருக்கணும், உங்க வாழ்க்கையில பார்க்க போறோம். ஐயா, இன்சூரன்ஸ்னா செத்து போனா வீட்டுக்கு காசு கிடைக்கணும். செத்து போனா காசு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், ரொம்ப காலத்துக்கு பணம் கட்டினாதான் செத்து போனா கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்கணும். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நாங்க பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நிறைய ரிட்டர்ன் தருவோம், சீக்கிரமே தந்துருவோம், நீங்க வாங்கி நீங்களே அனுபவிக்கலாம். நீங்களே அனுபவிச்சா அதுக்கு பேர் இன்சூரன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்றதுக்கு அரசாங்கம் தயாரா இல்லை. அதுதான் நடந்தது. அதனால வந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. நாங்கள் எல்ஐசி இல்லாமல் செய்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அதே இடத்துல இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 23 தனியார் நிறுவனங்கள் 23 ஆண்டுகள் போராடி 23% சந்தை பங்கை கைப்பற்றின அப்படின்னு. 23 பேருக்கு 23%, மீதி ஒத்த எல்ஐசிக்கு 77%. இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதோட கொஞ்சம் குறைஞ்சு நாங்க 69% நம்பர்லையும் பிரீமியத்தில் 60% வந்திருக்கோம். ஆனா எல்ஐசி சரியில்லை. என்னன்னா மார்க்கெட் ஷேர் அப்படிங்கறத எப்பயுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மார்க்கெட் ஷேருங்கிறது ரொம்ப சிம்பிள், கோட்டை அழிக்காம சின்னதாக்குறது. ஒரு புதுசா உருவான ஒரு குடியிருப்பு பகுதி வருது, அங்க அந்த நகர்ல ஒரு 100 வீடு வருது, ஒருத்தர் மளிகை கடை தொடங்குறார், 100 வீடு அந்த கடையில மளிகை பொருள் வாங்குறாங்க. அப்ப அந்த கடையோட மார்க்கெட் ஷேர் 100%. இது கடையில கொஞ்சம் கொஞ்சமா வீடு வருது, 150 வீடு ஆயிடுச்சு. இன்னொருத்தர் மளிகை கடை தொடங்குறாரு, இந்த புதுசா வந்த வீட்டுல ஒரு 30 வீடு புது கடைக்கு போயிட்டாங்க. இவர் கடையில 120 பேர் வாங்குறாங்க, அங்க 30 பேர் வாங்குறாங்க. இப்ப இவரோட மார்க்கெட் ஷேர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 அங்க போயிடுச்சா, மீதி தானே இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரோட மார்க்கெட் ஷேர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஆனா உண்மையில இவரோட பிசினஸ் கூடி தானே இருக்கு. 100 வீட்டுக்கு பேரா 120 வீடு, ஆனா மார்க்கெட் ஷேர்ல ஒரு 15% குறைஞ்சிருச்சு. இதுதான் உண்மை இல்லையா? 150ல பாதி இல்லையா? சோ 15% குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ மார்க்கெட் ஷேருங்கிறது எல்ஐசி சின்னதாயிடுச்சு, எல்ஐசி குறைஞ்சு போச்சு அப்படியெல்லாம் அர்த்தம் இல்ல. மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது
மொத்தம் இருக்கிறதுல யாருக்கு எவ்வளவு போச்சுங்கிறது தான். ஆனா எல்ஐசி இந்த காலகட்டம் முழுக்க வளர்ந்துருக்குது. அதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லணும்னா இந்த மார்க்கெட் ஷேரு எல்ஐசிக்கு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பேசி இருக்கும்போது எல்ஐசிக்கு அடுத்த காம்படிட்டர் இந்த முடிஞ்ச வருஷத்து மார்ச் 31 படி எஸ்பிஐ லைஃப் தான் அடுத்த காம்படிட்டர். அதுக்கு அடுத்து HDFC லைஃப். எஸ்பிஐ லைஃப் எல்ஐசியுடைய மார்க்கெட் ஷேர்ல 8ல் 1 பங்கு கூட இல்லை அப்படின்னா அது எவ்வளவு சின்ன காம்படிட்டர், போட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு அர்த்தம் இருக்காது இல்லையா? அப்படித்தான் தனியார் வளர்ந்து இருக்கிறார்கள். அதனால வளரவே முடியல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாறியா இருக்கு, டிக்கெட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வருஷம் எல்ஐசி வித்த பாலிசிகள்ல சராசரியா ஒரு வருஷ பிரீமியம் எவ்வளவு அப்படிங்கறத டிக்கெட் சைஸ். எல்ஐசியுடைய டிக்கெட் சைஸ் ஆவரேஜ் பிரீமியம் 28,243 ரூபா. பிரைவேட் கம்பெனிஸுக்கு 1,05,026 ரூபாய். எல்ஐசியை போல கிட்டத்தட்ட 4 மடங்கு 3.5 மடங்குக்கு அதிகம். கிட்டத்தட்ட 4 மடங்கு. எப்படி? என்னன்னா வசதியானவர்களை குறிவைத்து மட்டுமே, பெரிய பிரீமியங்களை குறிவைத்து மட்டுமே, பெரிய லெவல்ல பண்ணினா செலவு கம்மியா வருங்கிறதுனால அதை குறிவைத்து மட்டுமே தனியார் நிறுவனங்கள் காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார்கள், இன்சூரன்ஸ் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா காப்பீட்டை பரவலாக்குறோம், எல்ஐசி இவ்வளவு காலத்துல எதையும் பண்ணல, நாங்க தான் இனிமே காப்பீட்டை பரவலாக்குறதுக்கு தனியாரை கொண்டு வர போறோம்னு சொன்னாங்க இல்லையா? இவங்க எல்லாம் என்னன்னா பெரிய ஆலாபத்தை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, கீழே கொண்டு போறதுக்கு தயாரா இல்லை என்பதற்கான அடையாளம் இது. இது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உலகத்துல இன்றைக்கு வரைக்கும் மிக 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 சட்ட சிக்கல்கள் நிறைந்த துறை, சட்ட மீறல்கள் நிறைந்த துறைன்னா இன்சூரன்ஸ் தான். இன்றைக்கு வரைக்கும் மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம், மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் லீகல் இஷ்யூஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் செக்டார்ல தான் இருக்கும். நீங்க எங்க போய் லீகல்னு தேர்ந்தீங்கனாலும் காம்ப்ளிகேட்டட்னா இன்சூரன்ஸ் தான் முதல் எக்ஸாம்பிளா போடுவாங்க. அவ்வளவு மோசமான துறையில தனியார் கொண்டு வந்து விட்டு இன்றைக்கு ஏகப்பட்ட ஊழல்கள். மிஸ்செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்செல்லிங்னா உண்மைக்கு மாறா விற்கிறது. அதாவது நான் இந்த பாலிசி 5 வருஷத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஒரு தடவை பணம் கட்டினா போதும்னு சொல்லி வித்துறது. ஆனா 10 வருஷம் பணம் கட்டினாதான் அது பாலிசி இருக்கு, இல்லைன்னா பணமே கிடைக்காதுன்னு சொல்றது. அப்படி ஆரம்பிச்சு இதுல இவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு கம்மியா கொடுக்கறது, ஏகப்பட்ட விஷயங்கள். சிங்கிள் பிரீமியம் பணத்தை வாங்கி 10 வருஷத்துக்கு பாலிசியா போட்டு விட்டுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரீசெண்டா இந்த செப்டம்பர்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். இது IRDA, மிஸ்செல்லிங் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அட் அலார்மிங் லெவல். சொல்றது யாரு? IRDA. என்னன்னா தப்பா விற்கிறாங்க என்னென்ன. அதாவது இதுக்கு மேல அதுவும் எப்படின்னா, எல்லா பேங்க்குக்கும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. எஃப்டி வாங்கிறது, பேங்க்ல எஃப்டின்னு ரிட்டையர் ஆகி கொண்டு போறவரும் அவருக்கு தெரியாம நீங்க பாலிசி போட்டுற வேண்டியது. அந்த பாலிசி மார்க்கெட் லிங்கடா, பங்குச்சந்தை சார்ந்ததா இருக்கிறது. மார்க்கெட் இருந்தோம்னா அது போயிடும். இவர் அவசரத்துக்கு போய் கேட்டா அவங்க பாலிசியில பணமே இல்லைங்கிறது. இந்த மாதிரி போடுறது. இதுக்காக ICICI பேங்க் உட்பட சில வங்கிகளுடைய அதிகாரிகள் கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டு அரெஸ்ட் பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போட்டதெல்லாம் ராஜஸ்தான்ல நடந்தது, நார்த் இந்தியால சில இடங்கள்ல நடந்தது. இதெல்லாமே இது அளவு கடந்து நடந்து இந்த நவம்பர்ல நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு, வங்கிகள் தவறான நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்டர் இது பண்றாரு. இப்ப 100 ரூபாய் காயினை வெளியிட்டு இந்த பாருங்க, அண்டர்லைன் பண்ணி காட்டியிருக்கேன் பாத்தீங்களா? இந்தியாஸ் பேங்கிங் சிஸ்டம் பை அர்ஜிங், அதாவது ரீட்டிங் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் இன் இந்தியாஸ் பேங்கிங் சிஸ்டம் பை அர்ஜிங் லெண்டர்ஸ் டு ரீஇன் மிஸ்செல்லிங் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். நீங்க எல்லாத்தையும் வித்து ஏமாத்தி பேரை கெடுத்துட்டீங்கடா, அதை விட்டுட்டு ஒழுங்கா அவங்க கோர் பிசினஸ பாருங்கன்னு அவர் சொல்ல வேண்டிய இடம் யாருக்கு? நிதி அமைச்சருக்கே வந்தது. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் என்ன சொல்றாங்க, நாங்க சட்டத்தை திருத்தணும், இன்னும் உள்ள விட போறோம்னு சொல்றது. இதை தவிர கிளைம் செட்டில்மெண்ட், நீங்க எல்ஐசியோட கூட கிளைம் செட்டில்மெண்ட் பண்ண எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல கிளைம் இல்லைன்ற வேண்டியது 5 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்காங்க, இதுக்கெல்லாம் கிளைம் வராதுப்பா அப்படின்றது. நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்டு பார்ப்பீங்க, சரியா வராது, கோர்ட்டுக்கு போடுவீங்க. கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்ல உங்க லாயர் கிட்ட அவங்க லாயர் பேசுவார். அது எப்படி இருந்தாலும் நிக்காதுங்க. உங்க லாயருக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுத்துறது. அது எப்படி இருந்தாலும் நிக்காதுங்க. 5 லட்சத்துக்கு பதிலா 1 லட்சம் தரேங்கிறாங்க, வாங்கிக்கங்களேன், 20,000 தான் கட்டிருக்கீங்க அப்படின்னு பேரம் பேசுறது. அவுட் ஆஃப் தி கோர்ட் செட்டில்மெண்ட். நீங்க அத இந்த 3 மாசத்துக்குள்ள செட்டில் பண்ணீங்கன்னா அது கிளைம் செட்டில்லே வந்துடும். உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது. நீங்க கோர்ட்டுக்கு போய் அதுக்குள்ள செட்டில் ஆயிடும். நீங்க கிளைம் செட்டில் ரேஷியோ காப்பீங்க. ஆனா LIC எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த மாதிரி கிளைம் செட்டில்மெண்ட்ல நீங்க பண்ற ஃப்ராட் இதெல்லாம் அவுட் ஆஃப் தி கோர்ட்லாம் செட்டில்டு கிளைம்ல வந்துடும். ஆனா செட்டில் பண்ணாத விஷயங்களுக்கு ஏகப்பட்ட அபராதங்கள். நீங்க பாத்தீங்கன்னா இது இந்த செப்டம்பர்ல போட்ட ஃபைன், SBI லைஃப் ஃபைன் ₹1 crore ஃபார் ரெகுலேட்டரி வயலேஷன்ஸ். IRDA ஆஸ்க் இன்சூரர் டு அடர் டு ரூல்ஸ் டு செட்டில் டெத் கிளைம்ஸ். செத்து போயிட்டு எனக்கு செத்து போயிட்டா இருப்பா எங்க அப்பான்னு காசு போய் கேட்டா இல்லைன்றது.
நீங்க செத்து போனதுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு உதவணுங்கிறதான இன்சூரன்ஸ். அதை பண்ண மாட்டேங்கிறேன்னு இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போட்ட ஃபைன் இருக்குல்ல, அது இந்த 20 வருஷத்துல எடுத்தீங்கன்னா அத்தனை கோடி வரும். ஃபைனை மட்டும் வாங்கிக்கிறது. இதெல்லாம் போதாதுன்னு கம்பெனியை நடத்த முடியாம அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறது, பேரை மாத்திட்டு போயிடுறது. அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏஎம்பி சன்மார்னு ஒரு கம்பெனி இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஐஎன்ஜி வைஷியான்னு ஒரு கம்பெனி இருந்தது, இன்னைக்கு கிடையாது. சகாரான்னு ஒரு கம்பெனி இருந்தது, இன்னைக்கு கிடையாது. எக்ஸைட்னு ஒரு கம்பெனி இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஐடிபிஐ ஃபோர்டிஸ்னு ஒரு கம்பெனி, இதெல்லாம் லைஃப் இன்சூரன்ஸ்ல இதெல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. நான் இன்னும் அதுக்குள்ள எல்லாம் போகல. நீங்க ஒரு சிங்கிள் பிரீமியத்தை கட்டிட்டு அது 10 வருஷம் டேர்ம் உள்ள பாலிசி, நீங்க ஒரு தடவை கட்டிங்க எவ்வளவு காசு வரும்னு சொல்லியிருப்பாங்க, கட்டிட்டு ஒரு மறந்துடுவாரு. 10 வருஷம் கழிச்சு தேடினா கம்பெனியே இருக்காது. அதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஊழல்கள். வேற பேர்ல இருக்கும் கம்பெனி, இவருக்கு போய் கண்டுபிடிக்க முடியாது, நம்ம கம்பெனி எதுன்னு தெரியாது. அவ்வளவு மோசமான ஊழல்கள். இது இப்போ ரொம்ப ரீசெண்டா வந்தது. ஏகான் லைஃப் கெட்ஸ் நியூ ஐடென்டிட்டி, will now be called பந்தன் லைஃப் இன்சூரன்ஸ், பந்தன் லைஃப். இது வரைக்கும் அதுக்கு பேர் என்ன? ஏகான் லைஃப். ஏகான் லைஃபுக்கும் பந்தன் லைஃபுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இதுல ஒரு சிங்கிள் பிரீமியம் எடுத்து 10 வருஷம் கழிச்சு தேடிட்டு போனா அந்த கம்பெனி இருக்குமா? இந்த மாதிரியான ஃப்ராடுத்தனம் அவ்வளவு. இப்படி இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கிற கேப்ல 26% 2000 அனுமதிச்சுட்டு 99 அனுமதிச்சுட்டு அதை 49 ஆக்கி 74 ஆக்கி இன்றைக்கு அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்கு? நாங்க 100% ஆக்க போறோம் அப்படின்னு சொன்னதுக்குதான் கருத்து கேட்பு. அந்த கருத்தை நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம், இந்த கருத்து கேட்புக்கு வந்திருக்காங்க. ஏப்பா 100% ஆக்குறேன்னா முதல் 49% ஆக்குனாங்க. இல்ல இந்தியாவுக்கு அந்நிய முதலீடு இன்னும் தேவைப்படுது, இன்சூரன்ஸுக்கு நிறைய முதல் தேவை, இங்க இருக்கிற முதலாளி கிட்ட எல்லாம் காசு இல்லைன்னாங்க. 49% ஆக்கினாங்க, எதுவும் வரல. 49 ஆக்கிட்டு ஏன் வரலன்னா, நீங்க 49 ஆக்கிட்டீங்க, 51% வச்சிருக்கிறவங்க கிட்ட தான் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அப்படின்னா இந்திய முதலாளி தான் அந்த கம்பெனிக்கு கண்ட்ரோல் வச்சிருப்பாரு. அதனால ஃபாரின் கேபிட்டல் வரமாட்டேங்குது, அந்நிய முதலாளிகள் வரதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு 74 ஆக்குனாங்க. அதுக்கப்புறமும் வரல. இப்ப அலவுடு கேபிட்டல் 74%. ஆனா இந்தியாவில் இருக்கிற இன்சூரன்ஸ் செக்டார்ல இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிற ஃபாரின் கேபிட்டல் எவ்வளவு தெரியுமா? 32%. ஏயா 74ன்னு போட்டு அதுவே வரலையே, அப்புறம் எதுக்கு 100 ஆக்கணும்? 100 ஆக்குவது அப்படிங்கறதான் அரசாங்கம் இன்றைக்கு வைத்திருக்கிற ப்ரொபோசல். 100 ஆக்கணும். அதுக்கு கருத்து சொல்லுங்க. யாரு சொல்றது? தனியார் கம்பெனி எல்லாம் தப்பா விற்கிறீங்க, தனியார் கம்பெனி எல்லாம் இப்படி எல்லாம் பண்றீங்க, ஃப்ராடு பண்றீங்கன்னு ஃபைன் போட்ட ஐஆர்டிய தப்பா விற்கிறீங்கன்னு கண்டிச்ச நிதியமைச்சர், இவங்க எல்லாம் சேர்ந்து இல்ல இன்னும் கூட முதலீடு அனுமதிக்க போறோம், நேரா ஃபாரின் கம்பெனியே வந்து நடத்தணும் அப்படின்னு இன்றைக்கு கருத்து கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லணும்னா, இந்தியாவில வேணா எல்ஐசி பெரிய ஆளா இருக்கலாம், இந்த நம்ம ஊர்ல நம்ம பெரிய ஆள் அடுத்த ஊருக்கு போனா நம்மள தெரியாதுமோ இல்லையா? நம்ம இவரை சொல்லுவாங்க, ஹென்ரி ஃபோர்டன் ஊர்ல இருக்கும்போது எப்பயுமே ரொம்ப அழுக்கு சட்டையா போட்டுக்கிட்டு இருப்பாராம். என்ன அப்படி போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இங்கதான் எல்லாத்துக்கும் என்ன தெரியுமே அப்படின்னு பாரான். அதே வெளியே எங்கேயா போனா அப்பயே அதை அழுக்கு சட்டையோட போவாராம். என்ன இங்கதான் இப்படி சொன்னீங்க, அங்கே எப்படி போறீங்கன்னா, அங்க யாருக்கு என்ன தெரியும் பாரான். கிட்டத்தட்ட அது மாதிரி நம்ம வெளியூர் போனா நம்மள யாருக்கு தெரியுங்கிற மாதிரி, நீங்க இந்திய ரூபாயோட மதிப்பு நமக்கு தெரியும், எங்கேயோ குழிக்குள்ள விழுந்து கிடக்கு. அப்படி இடத்துல எல்ஐசியோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்தியாவில வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், உலக அளவுல பாத்தீங்கன்னா சொத்து மதிப்புல பாத்தீங்கன்னா எல்ஐசி 13வது இடம், லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பை அசெட் சைஸ். நீங்க இங்க தேடிட்டே வாங்க எல்ஐசி எங்க இருக்குன்னு. இந்தியாவில வேணா நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லிக்கலாம், இங்க இருக்கு பாருங்க எல்ஐசி, தெரியுதா? இந்த இடத்துல இருக்கு எல்ஐசி, இவ்வளவு கீழே. சொத்து மதிப்புல 13வது இடம், பிரீமியத்துல போனீங்கன்னா 16வது இடம். நீங்க எல்ஐசிங்கிறது அவ்வளவுதான், நம்ம ஊருக்கு நம்ம ராஜா. இதை விட பெரிய அப்பா டக்கர்லாம் எல்லா ஊர்லயும் இருக்காங்க, அவங்க இதை விட பெரிய ஃப்ராட்லாம் பண்றாங்கிறதும் தனிக்கதை, அதெல்லாம் நம்ம தனியா வச்சுப்போம். ஆக அப்படியான நிறுவனங்கள் நேரடியா இங்க வந்து அவங்களே கம்பெனி தொடங்கிக்கலாங்கிறத இப்ப சொல்ல போற சட்ட திருத்தம். இப்ப வரைக்கும் என்ன பண்றாங்க? எஸ்பிஐனா கூட தனியா ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் லைஃப் வந்து இங்க ஹெச்டிஎஃப்சி கூட சேர்ந்துக்கணும். இங்க இருக்கிற ஒரு பார்ட்னர் கூட தான் இருக்கலாம், 74% வச்சுக்கலாம், 24%க்கு 26%க்கு இங்க ஒரு இந்தியன் கம்பெனி இருக்கணும். இந்தியன் கம்பெனி இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்துட்டு வேலை செய்வாங்கிறது இது வரைக்கும் இருந்த நிலைமை. இன்றைக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால் 100% திறந்துருவோம், எல்லாமே வரும் அப்படிங்கிறது. என்ன சொல்ல வேண்டியன்னா, இந்தியாவோட டோட்டல் அசெட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, 2024 மார்ச் படி 68 லட்சம் கோடி. அந்த மார்ச் நிலவரப்படி எல்ஐசியோட அசெட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 52 லட்சம் கோடி. எவ்வளவு? லைஃப் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியோட டோட்டல் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் 68 லட்சம். அதுல 52 லட்சம் எல்ஐசி மட்டும். மிச்சம் எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு? 25 இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு, 2 பேரும் புதுசு, அதை கூட விட்டுருவோம். மிச்சம் இருக்கிற 16 லட்சம் கோடி 23 கம்பெனியோடது. அப்படின்னா எல்ஐசி எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கங்க. ஆனா அப்பேற்பட்ட எல்ஐசி இங்க எவ்வளவு சின்னதா தெரியுது இந்த படத்துலன்னு பாத்துக்கங்க. அப்படியான கம்பெனிகள்
இங்க வரப்போறாங்க. அவங்கள நான் முழுசா உள்ள விடுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கெல்லாம் வாங்குற பிரீமியர்கள் அதையும் கொண்டு வந்து நம்ம ஊர்ல முதலீடு பண்ணுவாங்க. இது எப்ப சொன்னதுன்னா 2000 அந்நிய நிறுவனங்கள் அனுமதிக்கிறதுங்கிறப்பவே சொன்ன தகவல். இந்நேரம் வரைக்கும் 10 பைசா வரல. இவங்க வந்து 26 49 ஆகினாங்க, 49 74 ஆகினாங்க, இன்னி வரைக்கும் அதுவும் வரல. ஆனா அதெல்லாம் வரும் நாங்க திறந்து விட போறோம். என்ன பிரச்சனைன்னா, இந்த பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அலையன்ஸ், ஆக்ஸா எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அவங்க ஊர்லயே எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பற்றி இப்படிதான் பண்ணுவேன், இது இப்படிதான் அப்படின்னு போய் இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள். அமெரிக்க சட்டங்களை பத்தி நமக்கு தெரியும், அங்கேயே இன்ஃபுளுன்ஸ் பண்ற ஆட்கள். இந்தியாவோட நீதித்துறையும் சட்டங்களும் தெரியும் இல்லையா, இந்தியா நீதிமன்றங்களில் வழங்கப்படுவது நீதி அல்ல, தீர்ப்பு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன்ல. அப்படியான இடங்கள்ல வந்து என்னத்தை செய்யும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ராடு இப்ப இனிமே வந்து இவ்வளவு பெரிய சக்தியோட வந்து செய்ய போற ஃப்ராடுன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா வரப்போறது எவ்வளவு மோசமான நிலை அப்படிங்கிறது தெரியும். சரிப்பா, எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா ஐஆர்டிஏ சொல்றது, இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047, 2047, அதாவது சுதந்திரம் அடைந்து 100 ஆண்டுகள் முடியும் போது எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கணும். எதுக்கு? எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்துக்கணும். அதுக்காக என்ன பண்றோம், நாங்க வந்து எல்லா கம்பெனி வரணும். இப்ப கம்பெனி பத்தல, இங்க இருக்கிற 140 கோடி பேருக்கு இன்சூரன்ஸ் பண்ண வெறும் 70 கம்பெனி தான் இருக்கு, அது பத்தல. அதனால கம்பெனி நிறைய வரணுங்கிறதுனால நாங்க முதலீட்டை குறைக்க போறோம். 1999 இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்கணும்னா 100 கோடி முதலீடு வேணும்னு சொன்னாங்க. 100 கோடி பெரிய தொகைன்னு பேசுறப்ப இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியான பிசினஸ், வந்து ஏதாவது தப்பு நடந்துடலாம், அதுக்காக அப்படின்லாம் பதில் சொன்னாங்க. 1999 2000 100 கோடிங்கிறது இன்றைக்கு என்ன வேல்யூன்னு ரிசர்வ் பேங்க் வெளியிட்டு இருக்கிற இன்ஃபிளேஷன் சார்ட்ல போய் கணக்கு போட்டீங்கன்னா 238 கோடி ரூபாய். அப்படின்னா இன்னைக்கு கம்பெனி தொடங்குறவனுக்கு 238 கோடி ரூபாய் கொடுத்தாதான் கம்பெனி தொடங்கலாம்னு சொல்ல வேண்டிய இடம். ஆனா என்ன சொல்றாங்க, அந்த 100ஐ நான் 50 கோடியா குறைக்க போறேன், அப்பதான் சின்ன கம்பெனி எல்லாம் வருவான். அன்றைக்கு என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப ரிஸ்கியான பிசினஸ், பெரிய கம்பெனி தான் வரணும், அதனால அந்த கம்பெனிக்கு நெட்வொர்க் 5000 கோடி இருக்கணும், முதல் 100 கோடி போடணும். இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, முதல் 50 கோடி போதும், நெட்வொர்க் 5000 1000 கோடியா போதும். அப்படின்னா என்ன அர்த்தம், குட்டி குட்டி கம்பெனி வரும், அப்பப்ப காணா போவோம். நீங்க 2000 காணா போன கம்பெனி லிஸ்ட் இவ்வளவு நான் படிக்கிறேன். இப்ப வர கம்பெனி என்ன ஆகும், சின்ன கம்பெனி எல்லாம் பெரிய கம்பெனி முழுங்கும், காணா போவோம், இல்ல எல்லாமே நடக்கும். என்ன அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா, 140 கோடி பேருக்கு 70 கம்பெனி பத்தாது. ஒரு ஊர்ல பொருள் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவோம், பொருளை கொண்டு வந்து வைப்போமா, புதுசா கடை திறப்போமா? புதுசா கடை திறந்து இருக்கிற பொருளே வச்சு என்ன ஆகும்? என்ன பண்றாங்கன்னா, கொண்டு சேர்க்க வேண்டியது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ். ஆனா அந்த ஏஜென்ட்ஸை டிஸ்கரேஜ் பண்ற வேலையை அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சரண்டர் வேலையை பின்னாடி நான் சொல்றேன். அதை தவிர இப்ப என்ன பண்ணுதுன்னா, நாங்க வந்து அந்நிய முதலீடு 100% அனுமதிக்க போறோம், முதலீட்டை குறைக்க போறோம், தேவையான முதலீடு மினிமம் கேபிட்டலை குறைக்க போறோம், பெய்டப் கேபிட்டல. அடுத்தது நெட்வொர்க் கம்மியா இருந்தா போதும்னு சொல்ல போறோம். இதை தவிர ஒரே கம்பெனி எல்லா இன்சூரன்ஸையும் விற்கலாம். ஏற்கனவே ஒரு இன்சூரன்ஸ் விற்கிறதுல எவ்வளவு ஃப்ராடு, எல்லா இன்சூரன்ஸையும் விற்கலாம். நீங்க வந்து ஒரே கம்பெனியில நீங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். இவன் பேங்க்ல இருக்க எஃப்டிஏ கொண்டு போய் அங்கே இன்சூரன்ஸ் போட்டவன், நீங்க உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டா அதை வண்டிக்கு போட்டா இங்க போட்டா எல்லாம் இல்லாம போச்சுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்படி போட்டவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்குன்னா, ஐஆர்டிஏ ஃபைன் போட்டிருக்கு. இப்ப கொஞ்சம் முன்னாடி காட்டினேன் இல்லையா, எஸ்பிஐ லைஃபுக்கு 1 கோடி ஃபைன். எதுக்கு? கிளைம் செட்டில்மெண்ட் தப்பா பண்ணிருக்கேன்னு. ஐஆர்டிஏ 1 கோடி வாங்கிச்சு. இந்த எத்தனை பேருக்கு கிளைம் போடி அதை வாங்கி கொடுத்துச்சு ஐஆர்டிஏ? ஐஆர்டிஏ சரித்திரத்திலே நடந்ததில்லை. அப்ப என்ன அர்த்தம், நீ மக்களை ஏமாத்து, நான் ஃபைன் போடுறேன் எனக்கு கொடுத்துட்டு மாமன் வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நடந்துற கதை இல்லையா? கிட்டத்தட்ட அதுதான். அதை தாண்டி எல்லாத்தையும் விற்கலாம்னு சொல்லிட்டு தொடர்புடைய எல்லா செயல்பாடுகளிலும் ஈடுபடலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட், டூயிங் ஆல் சச் அதர் திங்ஸ் as are incidental or conducive to the promotion or advancement of the business of the company. கம்பெனியுடைய பிசினஸுக்கு தேவைப்படுகிற எல்லாத்தையும் செய்யலாம். என்னது, டிவி சேனல் கூட ஆரம்பிச்சுக்கிறது, விளம்பரம் பண்றதுக்கு தேவைப்படும், அப்படி எல்லாத்தையும் பண்ணலாம். அதுக்கு எந்த வரையறையும் இல்லை, இதுல என்னெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு. இதே ஐஆர்டிஏ என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எல்ஐசி எனக்கு ஒரு வங்கி வேணும், நாங்க ஒரு பேங்க் தொடங்கிக்கிறோம்னு கேட்டா கூடாதுன்றுச்சு. இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க் தொடங்கக்கூடாது, ஆனா பேங்க் எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்கிக்கலாம். எஸ்பிஐ லைஃப் உண்டு, ஐசிஐசி புரூடென்ஷியல் உண்டு, ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் உண்டு, எல்லா பேங்க்குக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனி உண்டு. எல்ஐசில இருந்து போற பணம் இருக்குல்ல, அவன் என்ன பண்ணுவான்னா, இங்க இருந்து ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபாய் கிளைம் போகுது, அந்த பார்ட்டி அதை என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறதும் இல்ல, எங்க கிட்ட பாலிசி போட்டு கழுத்தை பிடிச்ச நிக்க அதை கூட பிடிங்கிட்டு போயிடுவான்.
எல்ஐசியில ஒரு போடலாம் நினைச்சிருப்பாரு, விட மாட்டான். எல்ஐசியில செக்க கொடுத்துட்டு இருப்பாரு, அந்த செக்கை திருப்பி வாங்கிட்டு சண்டை போடுவா. இதெல்லாம் நடக்குது இங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. எல்ஐசியை பொறுத்தவரையில ஒரு ஒர்க்கிங் டேன்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு நொடிக்கும் 3.65 கிளைம், ஒவ்வொரு செகண்டுக்கும் 3.5 கிளைம், 4 கிளைம் கிட்ட அவ்வளவு கிளைம் போகுது. ஒவ்வொரு செகண்டுக்கும் 3,80,740 ரூபாய் எல்ஐசி அனுப்புது. எல்லாமே பேங்க் வழியா தான் போகுது. எல்லாமே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் போகணுங்கிறது இப்ப இருக்கிற ரூல். எல்லாமே பேங்க் வழியா தான் போகுது. அது ஏதோ ஒரு பேங்க்குக்கு தானே போகுது. நீங்க இன்சிடென்டல் ஆர் கன்டியூசிவ் டு தி ப்ரமோஷன் ஆர் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் தி பிசினஸ் ஆஃப் தி கம்பெனின்னு சொல்லுதில்ல இதே சட்டத்தை இருக்கும். அதுபடி எல்ஐசி ஒரு பேங்க் தொடங்கிறான், அது மட்டும் கூடாதுங்க. இதுல இதுக்கு பேர் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. என்னன்னா பேங்க் எல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி தொடங்கலாம், இன்சூரன்ஸ் கம்பெனி பேங்க் தொடங்கக்கூடாது. இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு. நீங்க என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நீ பேங்க் மட்டும் எல்ஐசி தொடங்கக்கூடாது. இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இப்படி சொல்லி என்ன பண்றதுங்கிற எந்த கட்டுப்பாடும் இல்லாம இந்த திருத்தத்தோட ஃபாரின் ஜெயின்ஸ உள்ள கொண்டு வருது அப்படிங்கறதெல்லாம் இப்ப இந்த சட்ட திருத்தத்துல வருது. அப்ப அவன் என்ன பேசுவான், அவன் எல்லாத்தையும், அதாவது சட்டத்தினுடைய இடுக்குகள்ல பூந்து வரக்கூடிய திறமை உள்ளவர்கள். அப்ப எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ள குறைஞ்சி இதை இப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம்னு செய்யற இடத்துக்கான அளவுக்கான தேவை வரும். இவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே இப்ப நடந்துட்டு இருக்க இவ்வளவு ஃப்ராடையும் சொன்னா இதை விட மோசமான இடத்துக்கு வரும். இது யாருக்கு பாதிப்புன்னா, யாரெல்லாம் இன்சூரன்ஸ் எடுக்க போறோமோ அவ்வளவு பேருக்கும் பாதிப்பு. இதை தவிர நான் மக்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கடைசியா கொண்டு வந்த ஒரு திருத்தம் என்ன தெரியுமா, 1 வருஷத்துல பாலிசியை சரண்டர் பண்ணாலும் நீங்க ஏதாவது கொடுக்கணும். இந்த சரண்டர் வேல்யூங்கிறத நான் எங்க சங்க கூட்டங்கள்ல ஜஸ்ட் லைக் தட் சரண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு போயிடலாம். இங்க அப்படி சொல்ல முடியாது. நீங்க ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, அந்த பாலிசியை கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பழைய செட்டப் படி எல்ஐசியில் ஒரு பாலிசி எடுக்கிறீங்க, 3 வருஷம் வரைக்கும் கட்டி இருந்தா இடையில கட்ட முடியலன்னு வெளியே போனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அந்த பணம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் கம்மியா இருக்கும்? அது கம்மியா இருக்குங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி 2.25 வருஷம் கட்டிட்டீங்கன்னா பணமே கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இதுக்கு நான் ஒரு கணக்கு சொல்றேன். பேங்க்ல ஒரு எப்படி போடுறீங்க, 3 வருஷத்துக்கு எப்படி போட்டீங்க, 5 மாசம் கட்டிருக்கீங்க, போய் கேக்குறீங்க, என்ன சொல்றான், நீங்க பாதியில க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால நாங்க இவ்வளவு ஃபைன் எடுத்துக்குவோம். ஐயோ எப்படியே கூட விடுங்க, நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க, ஃபோர்க்ளோஷர் பெனால்ட்டின்னு ஒண்ணு போடுறாங்களா? இன்னைக்கு கடனை வாங்கினா கூட ஃபோர்க்ளோஷர் பெனால்ட்டின்னு உண்டு இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இத்தனை நாள் இப்படி கட்டுவேன்னு நான் நினைச்சேன், நீ கட்டாதனால என் பிசினஸ் கெட்டு போகுது, அதனால எனக்கு ஃபைன் கட்டு, எடுக்க பணத்தை நம்ம பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு. அப்போ இது இன்சூரன்ஸ். என்ன சொல்லி போட்டீங்க, 10 வருஷம் வச்சிருக்கேன், 20 வருஷம் வச்சிருக்கேன்னு. உங்களை நம்பி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். இன்வெஸ்ட் கூட பண்ணலைங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றேன். 1000 பேர் 10 வருஷத்துக்கு பாலிசி, 1 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 10,000 ரூபாய் கட்டணும். 1000 பேருக்கு என்ன ஆயிருக்கும், வருஷத்துக்கு ஒரு 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கோமா? எவ்வளவு கணக்குது, 10,000 1000, ஆமா 1 கோடி ரூபாய் கிடைச்சிருக்கும். 1 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்திருக்கு. முதல் வருஷத்துல ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த 100 பேருக்கு எவ்வளவு தரணும், ஆளுக்கு 1 லட்சம் தரணும்ல. 100 பேருக்கு 1 லட்சம் கொடுத்தா என்ன ஆயிருக்கும், 1 கோடி ரூபாய் சரியா போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும்? இப்ப யாராவது சரண்டர் பண்றேன்னு கேட்டா என்ன தருவீங்க? இது புரியறதுக்காக சொன்ன ஜஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு பிளைன் எக்ஸாம்பிள். அப்ப சரண்டர் பண்றவங்களுக்கு காசு இருக்காது. அதனாலதான் 3 வருஷம் கழிச்சு வந்தாதான் சரண்டர்னு எல்ஐசி வச்சிருந்த விதி. அதுக்கு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். மார்டாலிட்டி டேபிள்னு ரொம்ப உலகத்தோட ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கணக்குகள்ல ஒண்ணு. அதெல்லாம் வேளாங்கிறதுனால இந்த கணக்கு. அதனால 3 வருஷத்துக்கு எதுவும் கிடையாது. ஐஆர்டிஏ என்ன பண்ணுச்சு, 2 வருஷத்துக்குள்ள 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் கொடுக்கணும்னு முதல் சொன்னிச்சு. சரி, ஓகே. ஆனா 2 வருஷம் கழிச்சு எப்படி கொடுப்பீங்க? நான் முதல்ல சொன்னேன், இது சேமிப்புடன் கூடிய இன்சூரன்ஸ், அதாவது என்டோமெண்ட் டைப். உங்களோட சேவிங்ஸ் இருக்குல்ல, இந்த சேவிங்ஸுக்கு growth கொடுக்கணும். வட்டிக்கு பதிலாக போனஸ்னு கொடுப்பாங்க இன்சூரன்ஸ்ல, இல்ல அஷ்யூர்ட் ரிட்டர்ன் ஏதாவது கொடுப்போம். இதை கொடுக்கணும் இல்லையா? இதை எங்க இருந்து கொடுப்பீங்க? இப்ப இந்த 3 வருஷத்துல இவருக்கு செத்து போனவங்க காசு கொடுத்தாச்சு, மீதி எங்க இருந்து கொடுக்க முடியும்? இந்த தொடர்ந்து கட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு லாபம் வரும்ல, அதுல இருந்து எடுத்தானே இவனு கொடுக்கணும். இந்த ஒரு கதை சொல்லுவாங்க, 2 ரயில்வே ட்ராக் இருக்கு. ஒரு ட்ராக் ட்ரெயின் வராத, பயன்பாட்டில இல்லாத ட்ராக், இன்னொன்னு ட்ரெயின் எப்பயும் வராத ட்ராக். பிள்ளைங்களுக்கு எப்பயுமே போனீங்கன்னா அந்த ட்ரெயின் வர ட்ராக்ல விளையாடாதப்பா அப்படின்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. ஒரு நாள் ட்ரெயின் வருது, இந்த ட்ரெயின் எப்பயும் போகாத ட்ராக்ல ஒரு குழந்தை விளையாடுது, ட்ரெயின் எப்பயுமே வர்ற ட்ராக்ல மீதி ஒரு 10-12 குழந்தைங்க விளையாடுது.
நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ஒரு எத்திக்கல் கொஸ்டின் அப்படின்னு இந்த கதையை சொல்லுவாங்க. ஜென்ரலா என்ன பண்ணுவோம், ஐயோ ஒரு குழந்தை போனா பரவாயில்ல 10-12 குழந்தையை காப்பாற்றணும் அப்படின்னு திருப்பி விடுவோம்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொன்னதை கேட்ட ஒரு குழந்தைய பலி கொடுப்பீங்க, கேட்காத 10-12 குழந்தைய காப்பாத்து. இங்க 10-12 கூட இல்லை, இப்படி பாதியில முடிச்சுட்டு போறது கொஞ்சம் பேரு. அவங்களுக்கு பணம், அதாவது பணம் கட்ட முடியாத நிலைமை கூட வந்திருக்கலாம். ஆனா அதுக்காக தொடர்ந்து கற்றவனுக்கு குறைச்சு கொடுக்கறது எந்த விதத்துல நியாயம்? இதுதான் ஐஆர்டிஏ பண்ணியிருக்கிற வேலை. எதுக்கு? யாரு பாதியில முடிச்சுட்டு போறாங்களோ அவங்க ஒரு வருஷத்துல கேட்டாலும் காசு கொடுத்துரு, தொடர்ந்து கட்டுற காசு எடுத்து கொடு. இதுதான் ஐஆர்டிஏ சொன்னது. அப்ப இது தொடர்ந்து கற்றவனை என்கரேஜ் பண்ணுமா டிஸ்கரேஜ் பண்ணுமா? அப்ப இன்சூரன்ஸா ஐஆர்டிஏ என்ன பண்ணுது? டிஸ்கரேஜ் பண்ணுது. ஐஆர்டிஏ எதுக்கு வந்துச்சு? இன்சூரன்ஸை டெவலப் பண்றதுக்கு. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கு? டிஸ்கரேஜ் பண்ணிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, அது எப்படி சார் நான் பணம் கட்டியிருக்கேன் இல்லைன்னா எப்படி? எல்ஐசி ஏமாத்துது. இதுல நம்ம ஆட்கள் வேற. இதுல உங்களுக்கு இதுல இன்னும் என்னன்னா, அன்கிளைம்டு ஃபண்டுன்னு ஒண்ணு நடுவுல குழப்பத்துக்கு வந்துடும். அன்கிளைம்டு ஃபண்டுன்னு ஆயிரக்கணக்கான கோடி எல்ஐசி வச்சிருக்கான் சார், அதெல்லாம் தர மாட்டேங்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அன்கிளைம்டு ஃபண்டு வேற, இந்த சரண்டர் வேற. அன்கிளைம்டு ஃபண்டு யாருக்கு? இப்ப நீங்க 3 வருஷத்துக்கு மேல பணம் கட்டியிருக்கீங்க, இடையில எங்கேயோ ஊருக்கு போயிட்டீங்க, பணமே கட்டல, ஆனா உங்க பணம் இருக்கு, உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். எல்ஐசியில தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலான்னு அட்ரஸ் மாத்தினதை சொல்லல, மொபைல் நம்பர் இல்ல, வேற எந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இல்ல, ஏஜென்ட்டை கூப்பிட்டு கேட்கறோம் அவருக்கும் தெரியல. இதுக்கு பேர் அன்கிளைம்டு ஃபண்ட். உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஆனா கொடுக்க முடியாதது. சரி, இந்த மாதிரி ஃபண்ட் இருக்குல்ல, அதை தேடி தான் கொடுத்துக்கிடுமா? அந்த ஃபண்ட் இருக்குல்ல, அதுல மிச்சம் இருக்கிறதையும் இந்த கவர்மெண்ட் என்ன தெரியுமா பண்ணுச்சு? சீனியர் சிட்டிசன் வெல்ஃபேர் ஃபண்டுக்கு அனுப்பியிருங்க 10 வருஷத்துக்கு மேல இருந்தா. எது இது? ஐஆர்டிஏ சர்க்குலர் 25/7/2017. தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் brought in the Senior Citizens Welfare Fund Act 2015 SCWF as a part of the Finance Act 2015, which mandates the transfer of unclaimed amounts of policyholders to the fund after a period of 10 years. அடுத்து அண்டர்லைன் பண்ணிருக்க ஏரியா, all insurers having unclaimed amounts of policyholders for a period of more than 10 years as on 30th September 2017 need to transfer the same to the Senior Citizens Welfare Fund on or before 1st March 2018. இது ஐஆர்டிஏ போட்ட சர்க்குலர். அதை போட சொன்னது இப்ப இருக்கிற மத்திய அரசாங்கம். ஆக அன்கிளைம்டு இருந்ததையும் அரசாங்கம் ஏற்கனவே வாங்கிச்சு. இதுல எல்ஐசி தரல சார், அதனால அன்கிளைம்டுங்கிறது தர வேண்டியது மிச்சம் இருக்கிறது, அதையும் அரசாங்கம் பிடுங்கி நான் ஏதோ சீனியர் சிட்டிசனுக்கு கொடுத்தேன்னு நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் வச்சு கொடுக்கறதா. அந்த காலம் தெரியும் இல்லையா? நாய்க்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனாராம், சூப் வச்சு கொடுங்க சரியாயிடுனாராம், நாய் வாழையை வெட்டி நாய்க்கு சூப் வச்சு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அப்படி நாய் வாழை வெட்டி நாய்க்கு சூப் வச்ச கதையா நம்ம கிட்ட மிச்சம் இருந்து அன்கிளைம்டு ஃபண்ட்ஸ் இதை தேடி கொடுத்துட்டு இருக்கோம். எல்ஐசியில் இருக்கிற ஊழியர்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சு முடிச்ச வரைக்கும் கொடுத்துருவோம், அதுக்கு வட்டி வேற போட்டு கொடுப்போம். ஆனா அதையும் தாண்டி மிச்சம் இருந்தா கூடன்னு அரசாங்கம் எடுத்துக்கிட்டு வெளியே சொல்றது எல்ஐசியில் அன்கிளைம்டு ஃபண்ட்ஸ். நம்மால் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் சரண்டர் பண்ண பாலிசி தரல, அன்கிளைம்டு, அது ரெண்டும் வேற வேற. அடுத்து அதை விட்டுருவோமா? அடுத்து அந்த சரண்டர் பண்ணினது இருக்கு இல்லையா, இந்த சரண்டர் பண்ணினது நான் சொன்ன மாதிரி கிளைம் எல்லாம் கொடுத்தது போக கொடுக்கணும். எப்படி? முதல் வருஷத்துல செத்து போனாலும் கிளைம் எல்லாம் கொடுக்கணுங்கிறதுனாலதான் அதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு 3 வருஷம் கழிச்சு கொடுத்தது. இப்ப என்ன பார்க்கணும்னா, பிரைவேட் கம்பெனி நான் முதவே சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு விற்கிறாங்க, சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய ஷார்ட் டேர்முக்கு விற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு டிக்கெட் சைஸ் அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. இன்னொரு சின்ன உதாரணம் பார்ப்போம். நம்ம ஊர்ல இருக்கிற பிரீமியம் லெவல் பிரீமியம்னு சொல்லுவோம். நீங்க 30 வயசுல பாலிசி எடுத்தா 25 வருஷம் பாலிசி கட்டினாலும் அதே பிரீமியம் தான் இருக்கும். ஆனா 30 வயசுல எடுக்கிறவங்களுக்கு கம்மியா இருக்கும், 45 வயசுல எடுத்தா கூட இருக்கும். அதனால ரொம்ப காலத்துக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கட்டுறதுதான் நல்லது. அதையும் தாண்டி ஒரு 1 லட்சம் ரூபாய் பாலிசி 30 வயசுல எடுத்து 25 வருஷம் எடுக்கிறீங்கன்னா 55 வயசு வரைக்கும் கட்டணும். இந்த 55 வயசுல எப்ப இறந்து போனாலும் வீட்டுக்கு பணம் கிடைக்குங்கிறது முதல் வசதி. அடுத்தது என்னன்னா, நீங்க 25 வருஷம் கட்டுறதுனால மாசம் 4000 கட்டினா போதும். இது 30 வயசு தாங்கிறதுனால அதுல ரிஸ்க் போர்ஷன் கம்மியா இருக்கும். இந்த 4000க்கே கொஞ்சம் கம்மியா வர வாய்ப்பு உண்டு. 3900 3950. சோ 3900 அப்படின்னு கட்டினா நீங்க 1 லட்சத்துக்கே கொஞ்சம் கம்மியா தான் கட்டியிருப்பீங்க. ஆனா இன்சூரன்ஸ் பாலிசியில அடிஷன் எப்படி தருவாங்கன்னா, ஒண்ணு போனஸா இருக்கும், இல்லைன்னா அடிஷனா இருக்கும். இந்த லாயல்டி அடிஷன் அல்லது அஷ்யூர்டு அடிஷன் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இது எவ்வளவு இருக்கும்னா, ஒரு 1000க்கு இவ்வளவு, ஒரு 1000 சம்மஷ்யூர்டுக்கு இவ்வளவுன்னு கொடுப்பாங்க. நீங்க 1 லட்ச ரூபாய் பாலிசி எடுத்திருக்கீங்கன்னா அதுல 100,000, அந்த 100,000க்கு 4000 ரூபாய் தராங்க 1000க்குன்னா, இது 40 ரூபாய் தராங்க 1000க்குன்னா
அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4000 ரூபாய் உங்க கணக்குல ஏறும். நீங்க எத்தனை வருஷத்துக்கு கட்டுவீங்க? 25 வருஷத்துக்கு கட்டுவீங்க. 25 வருஷத்துக்கு 4000, 1 லட்சம் வந்துடும். நீங்க கட்டினதே 1 லட்சத்துக்கு கம்மியா தான் கட்டியிருப்பீங்க. கடைசியில் நீங்க வாங்க போறது 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும். ஆனா இதே ஆளு 45 வயசுல போய் பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், 55 வயசு வரைக்கும் 10 வருஷம் தான் இருக்கும். இந்த 10 வருஷத்துல 1 லட்சத்தை கட்டினா என்ன பண்ணுவீங்க? மாசம் 10,000 ரூபாய் கட்டுவீங்க. மாசம் 10,000 ரூபாய் கட்டிட்டு நீங்க டேர்ம் கம்மியாகும் போது இந்த போனஸும் கம்மியா இருக்கும். இந்த போனஸ் கம்மியா இருக்குன்னா அங்க 40 ரூபாய் கொடுத்தா இங்க 30 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 ரூபாய் 1000க்கு 30 ரூபாய்னா 3000, 10 வருஷத்துக்கு 30,000 தான் வரும். நீங்க கட்டினது 1 லட்சத்து சில்லறை கட்டி வாங்குறது 1,30,000 தான் வாங்குவீங்க. அப்ப எது லாபம்னா ரொம்ப நாள் கட்டுறது. ஆனா பிரைவேட் கம்பெனி நாங்க சீக்கிரமா தரோம், நீங்களே வாங்கி செலவு பண்ணலாம் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதுல இருக்க வசதியை சொல்றேன். இப்ப எல்ஐசில ஒருத்தர் பாலிசி எடுக்கிறார். இப்ப சொன்னபடி எவ்வளவு பிரீமியம் கட்டுவாரு? 4000 ரூபாய் கட்டுவார். இந்த 4000 கட்டுறவரு முதல் வருஷத்துல திருப்பி கேட்கும்போது கொடுக்கறது கஷ்டமா? 10,000 கட்டுறவரு முதல் வருஷத்துல திருப்பி கேட்டா கொடுக்கறது கஷ்டமா? அப்ப சரண்டர் வேல்யூல அதிகம் பாதிக்கப்பட போறது எல்ஐசி. ஏன்னா லாங் டேர்முக்கு வரும்போது நம்ம கட்டுற பிரீமியமும் கம்மியா இருக்கும், ரொம்ப காலத்துக்கு இன்சூரன்ஸும் கிடைக்கும். தனியாரை பொறுத்தவரையில பிரைவேட் கம்பெனி சத்தனையும் ஷார்ட் டேர்ம்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய பணத்தை வாங்கிடுவாங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் பாலிசியை 20,000 5 வருஷத்துல கட்டுன்னு சொல்லி வருஷம் 20,000 கூட வாங்கிடுறாங்க. இப்ப 4,000 ரூபாய் வாங்கின எல்ஐசிக்கு முதல் வருஷத்துல சரண்டர் வேல்யூ கொடுக்கறது கஷ்டம், 20,000 ரூபாய் வாங்கினவனுக்கு. ஆக இந்த சரண்டர் வேல்யூ கிளாஸ் இருக்கு இல்லையா, முதல் வருஷத்துல சரண்டர் வேல்யூ சொன்னதுங்கிறது எல்ஐசிக்கு தான் பிரச்சனை. அதனால எல்ஐசி என்ன பண்ணுது? இதை தாண்டி என்ன பண்றாங்கன்னா, பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் விற்கிறது இன்சூரன்ஸே இல்லைன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம நாங்க டேர்ம் இன்சூரன்ஸ் விற்கிறோம் அப்படிங்கிறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்னா வண்டி இன்சூரன்ஸ் மாதிரி, நீங்க பிரீமியம் கட்டலாம், இறந்து போனீங்கன்னா ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னா எதுவும் கிடைக்காது. இப்ப அதுலயே புதுசா ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க, ஃப்ரீ இன்சூரன்ஸ். என்னன்னா கட்டின பிரீமியத்தை திருப்பி கொடுத்துருவோம் டேர்ம் இன்சூரன்ஸ். அதுக்காக கூட பிரீமியம் வாங்கிக்குவாங்க. அது ரொம்ப அதிகமா இருக்குன்னு பினான்சியல் மேகசின்ஸே போட்டு கழுவி ஊத்திட்டு இருக்காங்கிறதெல்லாம் தனி கதை. ஆனா இப்ப இந்த டேர்ம் அஷூரன்ஸ் எல்லாம் சரண்டரே கிடையாது. அப்ப எப்படி பார்த்தாலும் அது பிரைவேட் கம்பெனிக்கு பிரச்சனை இல்லை, பிரச்சனை யாருக்கு? எல்ஐசிக்கு. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, சரண்டர் வேல்யூ வந்தோடனே எல்ஐசி என்ன பண்ணிடுச்சுன்னா, ஏஜென்ட்ஸுடைய முதல் வருஷ கமிஷனை குறைச்சு அடுத்த வருஷங்கள்ல கூட கொடுக்குறாங்க. என்னன்னா தொடர்ந்து கட்டினாதான் கொடுக்க முடியுங்கிற அடிப்படையில இப்ப முதல் வருஷ கமிஷனை குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். குறைச்ச உடனே என்ன ஆகும்? முதல் வருஷ கமிஷன் கூட கொடுக்கறதுக்கான அடிப்படையே அந்த ஒரு பாலிசியை வாங்கறதுக்கு ஒரு ஏஜென்ட் ஒரு 10 தடவை அலைஞ்சு 20 தடவை போன் பண்ணி ஏகப்பட்ட அலைச்சல் அலைவர். இந்த முதல் வருஷம் அவர் எடுக்கிற அந்த ட்ரெமெண்டஸ் எஃபர்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக கொடுக்கிற ரிவார்டு தான் முதல் வருஷ கமிஷன் கூட. அடுத்த வருஷம் ரொம்ப மினிஸ்கியூல் பர்சன்டேஜ் போயிடும் கமிஷன். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, 25% கமிஷன், நான் 1000 ரூபாய் கட்டினா இவனுக்கு 250 ரூபாயா, மிச்சத்தை வச்சுட்டு எனக்கு எவ்வளவு தருவாங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு நஷ்டம், வருஷம் கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. அப்ப எல்ஐசி என்ன பண்ணுதுன்னா, முதல் வருஷமே சரண்டர் வேல்யூவும் கொடுக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு? இப்ப ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாரு, எல்ஐசியில 20 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பாலிசி எடுக்கிறாருன்னா வருஷத்துக்கு 5,000 ரூபாய் கட்டுவாரு. அதே ஆள் இன்னொரு பிரைவேட் கம்பெனில போய் என்ன பண்றாருன்னா 5 வருஷத்துக்கு அதே 1 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்தா வருஷத்துக்கு 20,000 கட்டுவார். அப்ப என்ன ஆயிடும்னா, கிளைம் போக கொடுக்குற பணம் பிரைவேட்டுக்கு கஷ்டமா இல்ல, எல்ஐசி கஷ்டமா இருக்கு, எல்ஐசி கமிஷன்ல கை வைக்குது, தொடர்ந்து கட்ட வைப்பா, வேற வழியே இல்லை அப்படின்னு. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, அந்த கமிஷனுக்கு கை வைக்கும் போது ஒண்ணு முகவர்கள் பாதிக்கப்படுறாங்க. முகவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர், அதிகபட்சமா வேலை கொடுத்திருக்கிறது இந்தியன் ரயில்வே. முதல்ல இந்திய ராணுவம், அடுத்தது இந்தியன் ரயில்வே. இந்தியன் ரயில்வேயோட எம்ப்ளாய்மெண்ட், அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் 12 லட்சம் பேர். எல்ஐசியில ஏஜென்ட்ஸா இருக்கிறவங்க மட்டும் 14 லட்சம் பேர். இந்தியாவோட லார்ஜஸ்ட் எம்ப்ளாயரை விட பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்ஐசியோடது. இவ்வளவு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற இடத்துல இந்த ஏஜென்சி தனியார் கம்பெனிகள் வந்த உடனே அவங்க கிட்ட வந்துரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. தனியார் கம்பெனிக்கு போகவே இல்லை. எல்ஐசியோட டோட்டல் பிசினஸ் இருக்கு இல்லையா, அதுல 90% மேல இந்த இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் கொண்டு வரதுதான். பிரைவேட் கம்பெனிக்கு 30% கூட அப்படி வரல. அவங்கவுங்க நடத்துற பேங்க்ல இருந்து பேங்க் வழியா வர பேங்க் அஷூரன்ஸ் தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த ஏஜென்ட்ஸை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணும்போது எந்த வகையிலும் எல்ஐசி ஏஜென்ட்டை கொண்டு போக முடியல. பேங்க்ஸ் வந்தோன்னு என்ன சொன்னாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்தோன்னு என்ன சொன்னாங்க, லெவல் பிளேயிங் ஃபீல்டு வேணும், எல்ஐசிக்கு மட்டும் கவர்மெண்ட் கேரண்டி இருக்கு, அதை எடுக்கணும் எல்லாம் பேசினாங்க. 68 வருஷத்துல ஒரு தடவை கூட எல்ஐசி என்னால பணம் கொடுக்க முடியல, கவர்மெண்ட்னுடைய கேரண்டியை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரெடீம் பண்ணினதே இல்லை.
பேருக்கு இருக்கு, எல்ஐசிக்கு மரியாதை, அவ்வளவுதான். அதை பயன்படுத்தினதே இல்லை. ஆனா இன்றைக்கு வரைக்கும் எல்ஐசி சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, எல்லாத்தையும் கரெக்டா திருப்பி கொடுத்து மற்றவங்களை விட நம்பகத்தன்மையோட இருக்கு. இது அத்தனைக்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த இடத்துல இந்த ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஏஜென்ட்ஸை வின் ஓவர் பண்ண பிரைவேட் கம்பெனிஸ் என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கல. ஏன் நடக்கல? ஏன்னா எல்ஐசியை பொறுத்தவரையில ஏஜென்ட்ஸுங்கிறவங்க ஊழியர்களை போலத்தான். எல்ஐசி எம்ப்ளாயிஸை விட அதிகமான சலுகைகளை பெறுகிறவர்கள் அவர்கள். நீங்க அவங்களுக்கு வெறும் குரூப் இன்சூரன்ஸ் எல்லாம் மட்டும் இல்ல, கிராஜுவிட்டியே உண்டு. ஊழியர்களுக்கே இல்லாத அளவுக்கு வட்டி இல்லாத கடன்கள் உண்டு. கிளப் மெம்பர்ஷிப் அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குற அந்த லாயல்டி, அவங்களுக்கான எஃபிஷியன்சிக்கான கிரேட் இருக்கு இல்லையா, அது தொடர்ந்து அவங்க நல்லா ஃபங்க்ஷன் பண்றதுக்கான அங்கீகாரம். அந்த ரெக்கக்னிஷனுக்குன்னு பல ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பலன்கள் தரப்படுகிறது. வட்டி இல்லாத கடன்கள் பலதுக்கும் தரப்படுகிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க எல்ஐசிய எப்படி ஊழியர்கள் உயிரா நினைக்கிறோமோ அதே மாதிரி அவங்க நினைக்கிற அளவுக்கு எல்ஐசியினுடைய பலன்கள் இருக்குன்னு, அந்த படையை பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது பிரைவேட்டினுடைய தேவையா இருக்கு. எப்பயுமே பிரைவேட் கண்ணை உறுத்துது, அவங்களால ஒன்றும் அதை கையே வைக்க முடியல. அப்போ அதுக்கு பிரைவேட் என்ன விரும்புகிறதோ அதை நோக்கி ஐஆர்டிஏ நகர்ந்து இருக்கிறது. சரண்டர் வேல்யூ அதுக்கான ஒரு முக்கியமான ஆயுதமா பயன்பட்டு இருக்கு. கமிஷனை குறைச்சிருக்கிறாங்க. கமிஷனை குறைச்சது எல்ஐசியில இருக்கிற ஏஜென்ட்ஸுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எல்ஐசி ஏஜென்சிங்கிறது ஒரு இன்ஸ்டன்ட் வேலை வாய்ப்பு, இன்ஸ்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க வேலையே கிடைக்கல, எல்ஐசியில ஏஜென்சி எடுக்கிறோம். ஒரு டீசென்ட், அதாவது ஒரு நல்ல பிசினஸ் ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரே ஒரு டீசென்ட் இன்கம் இருக்கும். நீங்க லைவ்லிஹுடுக்கு தேவையான இன்கம் கிடைச்சிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் அதிகம். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனை குறைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் கமிஷனை குறைச்சா என்ன ஆகும்னா, நீங்க முதல் வருஷம் நல்ல கமிஷன் கிடைக்காது. இது ஒரு வேலையை நம்பி வர முடியாது. ஒரு 2-3 வருஷம் வேலை செஞ்சாதான் அதுக்கப்புறம் கமிஷன் கிடைக்கும், நல்ல கமிஷன் வரும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஒரு வேலை நம்பி வர முடியாது. அப்ப எல்ஐசிக்கு வருகிற ஆட்கள் குறைவாங்க. எல்ஐசிக்கு வருகிற ஆட்கள் மட்டும் குறைய மாட்டாங்க. இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு தருகிற துறையும் குறையும். நீ ஒரு முக்கியமான வேலை வாய்ப்புக்கு தருகிற ஆப்பர்ச்சுனிட்டி குறையும். அது இல்லாமல் போகும். அந்த இன்ஸ்டன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இல்லாம போயிடுறதுங்கிறது எல்ஐசிக்கு மட்டும் லாஸ் இல்ல, இந்தியாவுக்கே லாஸ். இது இந்தியாவுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். நீங்க அப்படியே பாருங்க, கொரோனாவுக்கு பிறகு எங்க இருக்கிறோன்ட்டு. இத நான் சொல்லல, இது சோர்ஸ் ஃபோர்ப்ஸனுடைய டேட்டா, sourceforbes.in, ரைட்டா? இவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கிற ஒரு நாட்டுல இவ்வளவு பெரிய எம்ப்ளாய்மெண்ட் சோர்ஸா இருக்கிற ஒரு இடத்தை வீக்கன் பண்றதுங்கிறது இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு எந்த விதத்துல நல்லபடியா இருக்கும்? ஆண்டுக்கு 2 கோடி வேலைகளை தருவோம் அப்படின்னு வாய்கிழியே பேசிட்டு இன்னைக்கு வேலையே இல்லாம போய் இருக்கிறதும் இல்லாம போச்சுன்னா என்ன ஆகும்? நான் ஏற்கனவே பழைய உரைகள்ல சொல்லியிருக்கிறேன், பணம்ங்கிறது சுத்தினாதான் பொருளாதாரம் வளரும். இந்த கிழிஞ்ச 500 ரூபா நோட்டு கதை சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க ஒரு லாட்ஜில் போய் தங்கும் போது கிழிஞ்ச 500 ரூபா, 100 ரூபா வாடகை அந்த காலத்துல, இவர் கிழிஞ்ச 500 ரூபா நோட்டை கொடுக்குறாரு. அவர் சில்லறை இல்லைங்களே, காலையில மீதி தரேன்னு. இவருக்கு என்னன்னா அந்த நோட்டு கிழிஞ்ச நோட்டு, பரவாயில்ல காலையில சில்லறை வாங்கிக்கலான்ட்டு போயிடுறாரு தங்கினவர். லாட்ஜுக்காரர் மளிகை கடைக்காரர் கொடுத்துட்டார், மளிகை கடைக்காரர் டாக்ஸிக்காரர் கொடுத்துட்டார், டாக்ஸிக்காரர் டாக்டர் கொடுத்துட்டார். இப்படி ஒரு 7 கை மாறி திரும்ப லாட்ஜுக்கார்ட்டே அந்த 500 ரூபா வந்துருச்சு. இவர் காலையில லாட்ஜை காலி பண்ணிட்டு கேட்டார், லாட்ஜுக்கார் சில்லறை இல்லைங்களே அப்படின்னாரு. சரி நான் 100 ரூபா தானே, 100 ரூபாய் கொடுத்துட்டு வேற 500 வரும்னு பார்த்தா அதே கிழிஞ்ச 500 வந்தது. அவர் கிழிச்சு போட்டுட்டார். இந்த நோட்டு என்னை விட்டுட்டு போக மாட்டேங்க. அப்பதான் அவர் கேள்வி கேட்டாங்க, இது 7 பேர்த்தோட கடனை ஒரு நைட்ல தீர்த்திருக்கு, 7×5 3500 ரூபாய். ஆனா இதை இவர் கிழிச்சு போட்டாரு, இதுல எது சரி அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் பொருளாதாரம். அப்படி பணம் சுத்தினாதான் பொருளாதாரம் வளரும். பணம் சுத்தணும்னா இந்த மாதிரியான அன்றாட தேவை இருக்கிறவங்க கிட்ட போகணும். அதானி கிட்ட போற பணமோ அம்பானி கிட்ட போற பணமோ தினம் செலவு பண்ண மாட்டார். கூலி வேலைக்கு போறவர் வீட்டுக்கு போகும்போதே அரிசி வாங்கிட்டு போடுவார். அரிசி கடைக்காட்டுல இருந்து அடுத்த இடத்துக்கு போகும், அடுத்த இடத்துக்கு போகும், அடுத்த இடத்துக்கு போகும். ஆக இப்படியான செலவு செய்து சுற்றோட்டத்துல இருந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை வளர்க்க போற வேலை வாய்ப்பை கெடுக்கிற வேலையை ஐஆர்டிஏ செய்திருக்கிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா எல்ஐசியோட பிசினஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னா, குறைஞ்சதுன்னா கவர்மெண்ட் செக்டார்ல எல்ஐசி செய்கிற முதலீடு குறையும். நான் ஏற்கனவே காட்டினேன் இல்லையா, எல்ஐசி 31 லட்சம் கோடியை மத்திய மாநில அரசாங்கங்களுக்கான அந்த பணிகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது. அப்ப எல்ஐசி செய்யற இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சா என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கிற நிதி குறையும். ஏற்கனவே டாக்ஸ் டெரரிசம்னு உலகம் பூரா கழுவி ஊத்துற அளவுக்கு நம்ம ஒரு
ஜிஎஸ்டி மற்ற டாக்ஸஸ் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஜிஎஸ்டி உணவுப் பொருள் உட்பட எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி. இந்த படத்தை பாருங்க, கணக்கு கேட்டா 50+50 72ன்னு பாப்பா எழுதுற அளவுக்கு நம்ம ஊர் ஜிஎஸ்டி ஆயிடுச்சு. ஏன்னா ஜிஎஸ்டி கழிச்சுக்கிட்டு தான் சொல்லணும் எல்லாத்துலங்கிற லெவலுக்கு. அவ்வளவு மோசமாக என்ன செலவு பண்ணீங்கனாலும் அந்த குலை பகாவலி படத்துல எதுக்கு எடுத்தாலும் வரியான துப்புனதுக்கு வரின்னு வந்து கேட்டாதான் எம்ஜிஆர் கிட்ட கேட்கற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த அளவுக்கு ஜிஎஸ்டி போன நிலைமையில அரசுக்கு கிடைக்கிற நிதியும் குறைஞ்சா என்ன பண்ணுவாங்க, எந்தெந்த வகையில எல்லாம் வரி போடலாம் அப்படின்னு தேடுவாங்க. அரசாங்கம் முன்மொழிகிற திருத்தங்கள், இப்ப முன்மொழிஞ்சிருக்கிற திருத்தங்கள் இருக்குல்ல, ஏற்கனவே இருக்கிற செட்டப்ல எல்லா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களோட மொத்த நிதியில 25% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல, அடுத்த 25% கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரூல் இருக்கு. எல்ஐசி இந்த ரெண்டையும் தாண்டியே முதலீடு பண்ணதுங்கிறது தனி கதை. ஆனா பிரைவேட் அப்படி கிடையாது. இப்ப இந்த 25% 10% மாத்திரதா அமெண்ட்மெண்ட். அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே மற்ற இன்சூரன்ஸ் கம்பெனி திரட்டுற பணம் இருக்குல்ல, அது குறையும். இப்ப ஒரு ஃபாரின் ஜெயிண்ட் வந்து பெருசா இது பண்ணினாருன்னா, சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்னா அவங்களோட பணம் கவர்மெண்ட் கிடைக்கிறது குறையும். 2வது கேட்டகரியில போறது குறையும். அப்ப அரசாங்கத்துக்கு வருகிற நிதி எல்லா வகையிலும் குறையும். அப்படி குறையுதுன்னா இந்த பிட்டுக்கு மண் சுமந்த சிவபெருமானின் மீது விழுந்த அடி அனைவரின் மீதும் விழுந்ததுங்கிற மாதிரி இது நம்ம அனைவரின் மீதும் மறைமுக வரியாக மேலும் மேலும் மோசமான நிலையை உருவாக்கும். அப்படிங்கறதுதான் இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். சரக்க தூக்கி வண்டியில ஏற்ற வேண்டிய லோட முன்னாடி குறுக்க வச்சுட்டு வண்டியை இழுக்க வேண்டியதை தூக்கி வச்சு இழுத்த தலைகீழ் பாடம் கதையா நம்ம எக்கானமி ஏற்கனவே இருக்கு. இதை தவிர என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஏஜென்ட் எல்லா கம்பெனிலையும் வேலை செய்யலாம், ஒரே ஏஜென்ட் நிறைய கம்பெனிகள்ல வேலை செய்யலாம். அந்த கிளாஸ்ல வந்து எத்தனை கம்பெனின்னு கூட டிஃபைன் பண்ணல, எத்தனை கம்பெனின்னு கூட டிஃபைன் பண்ணாம எல்லா கம்பெனிலையும் வேலை செய்யலாம். என்னன்னா, எல்ஐசில இருந்து ஏஜென்ட்ஸை கூட்டிகிட்டு தான் போக முடியல. எங்க பாலிசி இதை வித்தீங்கன்னா எல்ஐசியோட கூட கமிஷன் தரேன், நீ அங்க இருந்துட்டு மத்த பெனிஃபிட் எல்லாம் வாங்கி இதை எங்களுக்கு செய் அப்படின்னு லஞ்சம் கொடுக்குற மாதிரி ஏமாத்தலாம். ஏற்கனவே இந்த கமிஷன் எவ்வளவு கொடுக்கலாங்கிற வரையறை இருக்குல்ல, அதை நான் செய்ய மாட்டேன்னு ஐஆர்டிஏ ஒதுங்கிச்சு. எவ்வளவு கமிஷன் கொடுக்கலான்னு கூட சொல்ல முடியாம ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா நமக்கெல்லாம் அறிவு இருக்குன்னு அர்த்தம், அவங்களுக்கு இல்ல. என்னன்னா, அந்த கமிஷன்லாம் நாங்க பார்க்க மாட்டோம், ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணா போதும், நீ எவ்வளவு வேணாலும் கமிஷன் கொடுத்துக்க அப்படின்னு சட்டத்தை ஏற்கனவே ஐஆர்டிஏ மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பிறகு அதை விட நீங்க இதெல்லாம் என்ன, இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கும் பாருங்க வடிவேல், அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று ஏற்கனவே இருக்கு. என்னன்னா, யூஸ் அண்ட் ஃபைல். நீங்க ஒரு புது பாலிசி இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்தியாவில் என்ன பண்ணணும், அது ரெகுலேட்டரி அத்தாரிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அதை ஏற்கனவே 2021 எடுத்துட்டாங்க. எங்களால எல்லாத்தையும் பார்த்தெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ வித்துக்க கொண்டதை என்கிட்ட கொடுத்துரு இப்படி பிளான்னு, நான் பார்த்து பின்னாடி அப்ரூவ் பண்ணிக்கிறேன். சரி, நீ பின்னாடி பாக்குற அந்த திட்டம் ரொம்ப மோசம்னு தெரியுது, அதுக்குள்ள ஒரு 1000 பேர் பாலிசி எடுத்து அந்த 1000 பேர்த்து பணத்தை யாரு தருது? ஒரு புது பிளான கூட அப்ரூவ் பண்ண முடியாம ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எதுக்குன்னு. அப்படித்தான் இங்க இருக்கிற ஐஆர்டிஏ செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. யாரும் வந்து புது பிளான அவங்ககிட்ட காட்டியெல்லாம் அப்ரூவல் வாங்க வேணாம், நீங்க பாட்டுக்கு வித்துக்கங்க, என்கிட்ட ஒரு ஃபைல கொடுத்துருங்க, நாங்க எப்ப கேப் கிடைக்குதோ பாத்துக்கிறேன், இந்த தீபாவளி ஊருக்கு போகும்போது படிக்கிறேன்னு படிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி அப்படி இருக்கிற ஆளு நீங்க கமிஷன்ல என்ன பண்ணுவாங்க? ஆக இந்த கமிஷன் ஏற்கனவே இதானது. இப்ப எல்லா கம்பெனிலையும் விற்கலாம், புதுசா வர்ற ஃபாரின் கம்பெனி நீ கமிஷன் அதே வாங்கிக்க, உன் வீட்டுக்கு ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்கி தரேன்னா ஏஜென்ட் என்ன நினைப்பாரு, ஒரு பாலிசிக்கு மைக்ரோவேவன் எல்ஐசியில தருவாங்களா அப்படின்னு நினைப்பாரு இல்லையா? இப்ப ஏதோ ஒரு வகையில பலவீனப்படுத்த முடியுமா இல்லையா எல்ஐசிய? இந்த வேலையை எல்ஐசி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா? இதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. ஆக அரசு முன்மொழிந்திருக்கிற சட்ட திருத்தங்களா இருக்கலாம், ஐஆர்டிஏ கொண்டு வந்திருக்கிற புதிய நடவடிக்கைகளா இருக்கலாம், இது எல்லாமே பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நல்லதல்ல, முகவர்களுக்கு நல்லதல்ல, பாலிசிதாரர்களுக்கும் நல்லதல்ல. இதெல்லாம் தாண்டி எந்த வகையிலும் இன்சூரன்ஸுக்கு சம்மந்தமே இல்லை. நான் எல்ஐசியில பாலிசி எடுக்கல, என்கிட்ட வண்டி இல்லை, அதனால நான் வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை, இன்சூரன்ஸ் பண்ற மாதிரி ஒரு வீடு கூட என்கிட்ட இல்லை, வீடு இருந்தாலும் இன்சூரன்ஸ் பண்ண காசு இல்லை, எனக்கு சம்பாத்தியமே இல்லை. அப்படியான ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கூட இந்த திருத்தங்களினால் வரப்போகிற நீதி இழப்பு அல்லது வேறு பல இழப்புகள், அதற்கு அதை ஈடு செய்வதற்காக அரசாங்கம் கொண்டு வரப்போகிற புதிய வரிகள் என்று அவர்களுக்கும் எதிராக எந்த வகையிலும் எல்ஐசிக்கோ எந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்குமோ
தொடர்பில்லாதவர்களுக்கும் கூட பாதிப்பு ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்களைத்தான் அரசு முன்மொழிகிறது, ஐஆர்டிஏ துணை நிற்கிறது. அதுதான் இன்றைய இந்திய இன்சூரன்ஸ் துறையின் நிலை. வழக்கம் போல துறைக்கு உள்ளேயும் வெளியேயும் நாங்கள் எதிர்த்து இயக்கம் நடத்துவோம். அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி. நன்றி அறிவுகள் தோழர். மிக சிறப்பான ஒரு சொற்பொழிவு. அது என்னன்னா, இப்ப எல்லா விஷயங்களும் நம்ம கேட்டது எல்லாமே வந்து ஒரு மாதிரி உற்சாகம் தரும் விஷயமா இல்லை. அதான் நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இதற்கு முன்னாடி தோழர் இளங்கோ அவர்கள் பேசினாங்க இதை பற்றி, ரயில்வே துறையை பத்தி. அதான் நம்பர் 1 எம்ப்ளாயர் இன் இந்தியா ஆர் இந்த வேர்ல்டு, பிகஸ்ட் எம்ப்ளாயர் இந்த வேர்ல்டுன்னு கூட சொல்லுவாங்க. அவங்கள வந்து எப்படி இந்த வேலை இழப்புகள் ஏற்பட்டு இந்த வேலைகளை சரியா போடாம இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறது சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு துறையிலையும் வேலைகள் இல்லை. அதை விட அதிகமாக உள்ள மிலிட்ரிலேயே அக்னிவீர் திட்டம் கொண்டு வந்து அதை எல்லாருமே ரிட்டையர் ஆன ஆஃபீஸர் யார் கேட்டீங்கனாலும் அது மோசமான திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதுலேயும் வேலை வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போ இன்சூரன்ஸ் நீங்க சொல்றதை பார்த்தா அது எல்லாத்தையும் விட அதிக எம்ப்ளாயர், இன்க்ளூடிங் எம்ப்ளாயீஸ், இவங்க ஏஜென்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா அதுலேயும் இதே நிலைமை. அப்படின்னா அப்புறம் எங்க தான் போறது கடைசியில அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு காலையில தான் நான் புதிய தலைமுறையில ஒரு எக்கனாமிஸ்ட் அனலைஸ் பண்றதை கேட்டேன். அவர் முதலாளித்துவ எக்கனாமிஸ்ட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, இது பாகிஸ்தான், பங்களாதேஷ்ல எல்லாம் வந்து ஒன்னு ரிச் பீப்புள் இருப்பாங்க, இல்ல ஒரு புவர் பீப்புள் இருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ்ங்கிறதே ரொம்ப கம்மி. இந்தியாவில் வந்து மிடில் கிளாஸ்ங்கிறது அதிகம் இருந்துச்சு, இன்னும் இருக்கு. ஆனா அந்த மிடில் கிளாஸ் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சிட்டே வருது. குறைஞ்சிட்டு வரதுல மெஜாரிட்டி அவங்க புவர் ஆயிட்டு இருக்கிறாங்க, ஒரு சின்ன போர்ஷன் வந்து ரிச் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது எக்கனாமிக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது முதலாளித்துவத்துக்கே நல்லது இல்லை. ஆனா முதலாளிகள் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் அவங்க யோசிக்கிறது இல்லை. இதை யோசிச்சு செய்ய வேண்டியது என்னன்னா யாருன்னா முதலாளித்துவ அரசாங்கம். முதலாளித்துவ அரசாங்கமே இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஸோ தோழர் சொன்ன இன்னைக்கு பல விஷயங்கள் வந்து அப்படியே, அதாவது நீங்க அவர் மார்க்சிசம் சொல்லலையே ஒழிய மார்க்சியத்தை தான் எல்லா இடங்களையும் நம்மளே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் அது வந்து ஒரு வளர்ச்சி அடையாத நிலைமையில ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறது வந்து எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப இருக்க நிலைமையே ரொம்ப ஒரு உதாரணம். அப்புறம் இந்த மணி சுற்றோட்டத்தை பத்தி சொன்னாரு. அது சொன்னோடனே ஞாபகம் வந்துச்சு. இப்ப நாங்க வந்து இந்த ஒரு படிப்பு ஓட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், மார்க்சிய செயலூக்க படிப்பு வந்துட்டு. அதுல வந்து இந்த அரசியல் பொருளாதார விமர்சனத்துக்கு ஒரு கருத்துரை அப்படிங்கிற நூல் படிக்கும் போது இப்ப அதுல வரக்கூடிய அந்த கிரெடிட் சிஸ்டத்துல இதே டாபிக் எடுத்து பேசிட்டு இருந்தோம். இப்பதான் ரீசெண்டா அதையே எடுத்து திரும்பவும் பேசும்போது வந்து அப்ப நம்ம படிக்கிறதும் ப்ராக்டிக்கலாகவும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மார்க்சியம் என்பது ஏதோ படிச்சு 4 பேர் விவாதிச்சுட்டு அப்படி போற விஷயம் கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், பொது வாழ்க்கையிலும், தனி வாழ்க்கையிலும் ரொம்ப தேவையான ஒரு தத்துவம். அதை படிக்கிறதுக்கும் படித்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அதை பேச வச்சு மற்ற விஷயங்களை பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோழர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர்களுக்கு கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் தோழர். தினேஷ் அன்மியூட் பண்ணிருங்க, இல்லாட்டி தோழர்களே அன்மியூட். ஜோன்ஸ் பேசுறேன். ஒரு கேள்வி. ஹலோ, இன்றைய தினம் வந்து பிரதமர் வந்து மகளிருக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சு பேசியிருக்காங்க. எல்ஐசிலேயே முகவர்களை வந்து சேர்க்கறது, பெண் முகவர்களை சேர்க்கறதுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதை பற்றி செய்திகள் ஏதாவது தான் பரிமாறலாம் தோழர். தோழர், அது வந்து ஒரு அந்த கேரியர் ஏஜென்சி நம்ம ஏற்கனவே வச்சிருக்கணும் இல்லையா, அதனுடைய கொஞ்சம் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இது அதுல வர்ற அவ்வளவு பேர்த்தையும் எங்களால டெவலப்மெண்ட் ஆஃபீஸரெல்லாம் எடுத்துக்க முடியாதுங்கிறது ஒரு பக்கம். நமக்கு ஏஜென்சி வருங்கிறது இருக்கு. ஆனா இன்றைக்கு இருக்கிற சட்ட திருத்தங்கள் இருக்கு இல்லையா, அமெண்ட்மெண்ட்ல சொல்லி இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, ஒருத்தர் பல கம்பெனிகளுக்கு வேலை செய்யலாம், இதையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த திட்டம் எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அல்லது எவ்வளவு தூரம் நமக்கு பயனுள்ளதா இருக்கும், எல்ஐசிக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறது ரொம்ப கேள்விக்குறிக்கு உள்ளதா இருக்கு. போக போகதான் தெரியும். தோழர் ஏழுமலை, பொன் ஏழுமலை கையெழுத்திருக்கீங்க, கேளுங்க தோழர்.
வணக்கம். சொல்லுங்க தோழர். தோழர் அறிவுக்கடல் அந்த பேரை கேட்டோடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்க அப்பாவுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும், அவர்கிட்ட சொல்லுங்க. ஆனா அவர் பேர் வச்சு விட்டது பெருசு கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இளந்தலைமுறை என்ன 40க்குள்ளாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எப்படியும் உங்களுடைய பன்முகத்தன்மை எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. என்னன்னா, நான் வந்து ஒரு பொறியாளர். அதுல வந்து பொது தளத்துல இருக்கக்கூடிய அறிவுன்றது கொஞ்சம் கம்மி தான் என் வயசுக்கு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கே தெரியாது குலே பகாவலி படம் அந்த நிகழ்ச்சி. அதனால நீங்க தொட்டு சொல்ற இடங்கள் பூரா பாத்தீங்கன்னா ரொம்பவும் பன்முகத்தன்மையை சேகரிச்சு தான் இருக்கணும். நீங்க குலே பகாவலியே நீங்க பாத்தீங்களான்னு பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய சேகரிக்கிறீங்க. அதாவது சொல்லுவாங்க ஒரு லெக்சர்ல வந்து இட் இட் நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. தமிழ்ல சொன்னா எழுத்தண்ணி படிப்பது அப்படின்னு. எழுத்தண்ணி படிப்பதுன்னா அதுக்கு மேல அதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயங்களையும் தொட்டிங்க. தனி மனிதனுக்கு நாள இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு வசதி பண்ணுது இல்லை பாதிக்குது, அந்த மாதிரி பொருளாதார அளவுல வந்து அது எப்படி சுழன்று வரணும், அரசு அதை எப்படி பண்ணணும், தனியார் துறை எப்படி அதை கொள்ளடிக்குது அப்படின்றத நுகர்வு பொருட்கள் எதுவுமே வந்து நான் ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்க மாட்டேன். என்னோட கார் கூட டாட்டா இண்டிகா விஸ்டா தான். அந்த மாதிரி வேற எதுக்கு போக மாட்டேன் நான். அதில் கொலாபரேஷன் இருந்தாலே அந்த பொருளுக்கு நான் போக மாட்டேன். அப்படி இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. ஆனா இதுல என்ன கேள்வி அப்படின்னா, சுணக்கம் இருக்குது. இந்த பொதுத்துறையில வந்து கொஞ்சம் சுணக்கம் இருக்குது. தனியார் துறையில லூரிங், அதாவது மக்களை வந்து ஏமாத்துறதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனா அது ஒரு அட்ராக்ஷன்றதுக்கும் லூரிங்ன்றதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ ஒன்று சொன்னீங்க, குறிப்பா வந்து சரண்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இந்த மாதிரி கொடுத்து கமிஷனை குறைச்சிக்கிறாங்க அப்படின்னு. உங்க கோணத்துல நீங்க சரிதான், நான் வந்து அதை வந்து தப்புன்னு சொல்ல வரல. ஆனா இப்போ ஐஆர்டிஏ எதனால அதை வந்து அவங்க வச்சிருக்காங்களா, முதலாளித்துக்கு வசதி பண்றதுக்கா, எதுக்காக வச்சிருக்காங்க, இல்லை எல்ஐசியோட பலவீனப்படுத்துறதுக்கா அப்படின்றது ஒரு கேள்விதான். ஏன்னா பிஎஸ்என்எல்லே பார்த்தீங்கன்னா 4G கொடுக்கறதுக்கே கொடுக்காத எவ்வளோ சதி பண்ணி ஒரு தாயை குழந்தைய அழிக்கிறதுன்ற ஒரு நிலைமையில பிஎஸ்என்எல் அரசு பண்ணுது. அதே மாதிரி தான் இன்சூரன்ஸ் இதுலேயே இருக்குது. ஆனால் இதில் ஒரு கோணம் எனக்கு புரியல. என்னன்னா, இந்த 1 இயர்ல வந்து சரண்டர் இது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்க பல கோணங்கள்ல சொல்லியிருக்கீங்க. ஆனா நான் என்ன கேட்குறேன், ஒரு வருஷத்துலேயே ஒருத்தன் கட்டி பாவம் அவனுக்கு வந்து அவனால வந்து அதை கட்ட முடியல அப்படிங்கும்போது சரண்டர் பண்ணும்போது நீங்க சொல்லக்கூடிய அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு ஒரு வந்து அந்த பார்ட்டிஸுக்களுடைய பெனிஃபிட்டுக்கு தானே வந்து குறையுதுன்னு சொல்றீங்க. ஆனா இவன் வந்து வாழ்க்கையே சிக்கல்ல இருக்கிறதுனால தானே அந்த ஒரு வருஷத்துலேயே சரண்டர் பண்றான். அப்போ அவனுக்கு கன்சிடரேட்டா ஐஆர்டிஏ பண்ணது சரிதானே? அப்படிதான் நான் நினைக்கிறேன். மற்றவங்களுடைய நட்டம் குறைவு, இவன் தான் இருக்கிறதுலயே ரொம்ப மெலிந்தவன், இவனுக்கு உதவி பண்றது சரிதானே? நீங்க சொல்றது ஒரு ஃபியூடல் சிஸ்டத்துக்கான பார்வை, கடந்து போன காலத்துக்கான பார்வை. நிலவுடைமை கால பொருளாதார கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அன்றைக்கு பேச வேண்டிய விஷயம் இது. நீங்க என்னைக்கு முதலாளித்துவ கட்டத்துக்கு வந்துடுறீங்களோ அன்றைக்கு உங்களுக்கு வந்து பணம் மட்டுமே பிரதானம், பணம் சார்ந்துதான் எல்லாம். இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன், நாம எஃப்டி கட்டுறோம், முன்னாடி எடுத்தா குறைச்சிக்கிறாங்க. நான் அவசரத்துக்கு தானே எடுக்கிறேன், எப்படிங்க குறைக்கிறீங்கன்னு கேட்க முடியாது. எஃப்டியே வேணாம், கடன் நான் வந்து என்னால கடனை கட்ட முடியல, வீட்டுக்காக கடன் வாங்கினேன், வீட்டை வித்துட்டு அடைக்கிறதுனால உங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் பெனால்ட்டியும் உண்டு. அப்பையும் வந்து அதே கஷ்டப்படுறது தானே. இது இன்சூரன்ஸ்ல மட்டும் எப்படி மாறி இருக்க முடியும்? பிரச்சனை என்னன்னா, இது முதலாளித்துவ கட்டமைப்புக்கு வந்து விட்ட காலம். இந்த கட்டமைப்பில் நீங்க வந்து பணத்தை மையப்படுத்தி, இந்த லாபத்தை மையப்படுத்தி மட்டும்தான் எல்லா செயல்பாடுகளும் இருக்கும். இதுல ஒவ்வொருத்தரும் தனித்தனி மனிதர் தான். அந்த தனித்தனி மனிதர்களுடைய தேவை அந்த அடிப்படையில தான் போகும். நீங்க அந்த ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னு பாக்குறது இருக்குல்ல, இது வந்து அந்த விசுவாசம், அந்த அடிப்படையிலான நிலவுடைமை கால கருத்தாக்கம். இன்றைக்கு அது பொருந்தாது. நான் முதல்லயே சொன்ன மாதிரிதான், மற்ற உதாரணங்கள்ல வேற மாதிரி, இங்க வேற மாதிரி இருக்க முடியாது. ரொம்ப அண்மையில வயநாட்டுல பிரச்சாரத்துல ராகுல் பேசினது, இல்ல இடதுசாரிகளுமே பேசினது, நீங்க பெருமுதலாளிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் வயநாட்டுல அவ்வளவு பெரிய நிலச்சரிவுல பாதிக்கப்பட்டவர்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய தயாராக இல்லை.
அதை விட என்ன மோசமா இருக்க முடியும்? எல்ஐசியோ அல்லது இன்சூரன்ஸ் நிறுவனங்களோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதே லைன்ல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் குறிப்பாக பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, அதுதான் செய்ய அந்த அமைப்பும் கூட. ஆனா நம்ம தேவையின் அடிப்படையில போராடுறோம். இது இப்படித்தான் இருக்க முடியும். அவரோட தனிப்பட்ட கஷ்டம்ங்கிறத ஒரு பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனியோ அல்லது இந்த மொத்த அமைப்போ பொறுப்பேற்க முடியாது. அப்படிதான் இந்த அமைப்பு இயங்கும். அதுக்குட்பட்டு அந்த நியாயங்களுக்கு உட்பட்டு தான் நம்ம பேசணுமே தவிர, நாம பழைய நிலையில இருந்து இதை கொண்டு போய் அடைய முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா சரியான தீர்வு வராது. வேற கேள்விகள் சந்தேகங்கள் தான் கேட்கலாம் தோழர். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், முடிச்சுக்கலாம் தோழர். சரி தோழருடைய விளக்கம் வந்து சரியா இருந்துச்சு. அதனால வந்து யாரும் அது தர கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். நேரம் ஆயிட்டதுனால தோழர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்றோம். ஐயா, சொல்லுங்க. 50+50=72 என்று ஒரு விளம்பரம் வந்திருக்குது, சொல்றாரு ஐயா சொல்றாரு. அது 50+50 தான். 50+ அந்த 50 ஒரு 42% அப்படிங்கிறது தெளிவு தான் கேக்குறேன். ஜோக்கு தோழர். சரி சொல்லுங்க தோழர், நீங்க சொல்லுங்க தோழர். அறிவிக்கணும். அதான் காட்டும் தான் அது. அதாவது எல்லாத்துலயும் ஜிஎஸ்டி இருக்கு அப்படிங்கிறத கணக்கு போட்டா கூட ஜிஎஸ்டி கழிச்சுக்கணும் அந்த பொண்ணு சொல்ற மாதிரி காட்டணும், அவ்வளவுதான். இதோட முடிச்சுப்போம். தோழர்கள் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. வெளிநாட்டிலிருந்தும் தோழர்கள் திவான், சிவா, மற்ற தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. உள்நாட்டிலிருந்தும் புதிய தோழர்கள் வந்திருக்கீங்க. நீங்க தொடர்ந்து மார்க்சிய சிந்தனை மைய கூட்டங்கள்லையும் கலந்துக்கணும். இன்றைக்கு துறை சார்ந்த தோழர்களும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நீங்க இதுக்கு மட்டும் வராமல் மற்ற கூட்டங்கள்லையும் வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. இதை ஏற்பாடு செய்து அரேஞ்ச் பண்ண தோழர் தினேஷ் அவர்களுக்கும், வெளிமை நிறுவனத்தில் தினேஷ் அவர்களுக்கும் நன்றி. அப்புறம் கூட்டத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு. அடுத்த கூட்டம் வந்து இந்த மாசமே 2 வாரம் கழிச்சு நடத்துவோம், மண்டே. அதனுடைய தலைப்பு, பேச்சாளர் யார் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி தெரிவிக்கிறோம். அதனை தோழர்கள் இதே போல வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.